இந்த 2 வசனம் இல்லைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. இந்த 2 ஆலோசனை மாத்திரம், இந்த 2 வசனங்கள் நான் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போகாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தி, போகக்கூடிய இடத்துக்கு நேராக என்னை திருப்பி என்னை நடத்துகிறது. பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இதை செய்யாத, அதை செய்யாத, இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, நொய் நொயின்னுட்டு சும்மா பின்னாலேயே வந்துக்கிட்டு அப்படிம்பாங்க. செல்லமாக இருந்தால் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் கடுமையாக எதிர்த்தால் ஆபத்து. நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறோம், ஒரே மாம்சத்தில் இருக்கிறோம். அதனால தான் அதுக்காக நான் ரொம்ப பயபக்தியோடு பேசுகிறேன். நமக்கு ஒரு வேலி வேண்டும். ஒரு பக்கம் ஆண்டவரே நமக்கு அக்கினி மதிலாக இருந்து நம்மை பாதுகாப்பது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனால் தேவன் எனக்கு ஒரு வேலி போட்டு என்னை வேலிக்குள்ளேயே அவர் வைக்க நான் இடம் கொடுப்பேன். ஆனால் மிச்சத்தை நீங்க பேசிக்கலாம். நான் இடம் கொடுப்பேன், ஆனால் எனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. Gadgets are good. Nothing, there is no sin in the gadget. Gadget is an instrument, அவ்வளவுதான். But how to use it, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம். மட்டமான பாவிக்கும் நான் ஆயத்தம் பண்ணினது பயங்கரமான மேலான நன்மைகள். அது அவங்களுக்கு தெரியல. Tell them, the Lord your God, your creator is not angry with you. நீ இவ்வளவு கொடுமையான பாவியாக இருந்தாலும் உன்னை உருவாக்கின உன் தேவனாகிய கர்த்தர் உன் பேரில் கோபமா இல்லை என்பதை சொல். ஹோல் வேர்ல்டுக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, I, the Lord God who created the entire heavens and the earth and the people, and tell them that I am not angry with you. I am not angry with you. The real Christian life is a stressful life. The real Christian life is a stressful life. From the day you became a child of God, தேவனுடைய பிள்ளை ஆன அந்த நாளில் இருந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி யூ ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஐயா எப்பயா நீங்க வருவீங்க? அடுத்து இதை கேட்காத ஆள் இங்க இருக்கா? எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வி என்ன சொல்லுவோம்? ஐயா உங்க நாமத்தின் நிமித்தம் நாங்க எங்களுக்கு நிறைய செக் போட்டுட்டே வர்றீங்க, நாங்க அப்படியே எங்க லைஃப் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்குதே, இதனால மற்றவன் எல்லாம் ஜாலியா இருக்கிறானே, இப்ப எங்களுக்கு என்னையா இது? எப்பயா ஐயா நீங்க உயிரோடு இருக்கீங்களா இல்லையா? என்ன வருவீரா வரமாட்டீரா? எதையாவது ஒன்று சொல்லுங்கய்யா அப்படின்னு புலம்பின ஆட்கள் ஒரு 2 பேராவது இருப்பீங்க. அதுல நான் ஒருத்தன். கிறிஸ்துவின் வசனத்தை தப்பாய் புரிந்து கொண்ட திருச்சபை தன்னுடைய மனவாட்டி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி போனவருடைய வார்த்தை என்ன ஆனது? The day when you came to Christ, from that day started troubles. Can you wholeheartedly submit your life or surrender your life to the pattern of heaven? ஆண்டவருடைய பேட்டர்ன் வழக்கத்துக்கு 100க்கு 100 நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை வேலியடைத்து காத்துக்கொள்ள எனக்கு செக் பண்றது நீங்க தான் சொல்லி கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடிந்தால் பெஸ்ட். எங்க அப்பன் குடிகாரன்னா அவன் பையன் அதுக்கு மேல 4 மடங்கு குடிக்கான். அவன் பிள்ளை எத்தனை மடங்கு குடிப்பானோ தெரியும். எல்லாம் பொது மந்த மாதிரி அதே வழியில் ஆட்டு மந்தையை போல போகிறார். திரும்பினா ஓகே, திரும்பாட்டி அந்த வழிதான்.
தேவன் என்று கோபமாய் உன்மேல் இல்லை என்று சொல்லுகிற சத்தத்தை நிராகரித்தவனும், குறுகலான பாதையை வேண்டாம் என்று சொல்லி கேட்கிற சத்தம் போடுகிற அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று கீழ்ப்படியாமல் போய் விசாலமான பாதையை தெரிந்து கொண்ட விசுவாசிகளும் ஊழியக்காரர்கள் அதை சந்திப்பார்கள். தியானம் பண்ணலாமா சேர்ந்து? கர்த்தர் நல்லவர். அப்போது போன வாரத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த சில காரியங்கள் அதை ஞாபகப்படுத்தி கொண்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து செல்லாம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆமேன். அல்லேலூயா. 2 வழி, 2 வாசல். அப்போது இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று எழுதியிருக்கிறது. எனவே இந்த பிரசங்கத்துடைய காலையில் அப்படித்தான் சொன்னேன். இந்த பிரசங்கத்துடைய செட்டிங் இந்த வார்த்தைகள் இருக்குதே 7, 13, 14 எப்போ பேசினது? இது ஏசையா மலைப்பிரசங்கத்தில் பேசினது. அப்போ மலைப்பிரசங்கம்னா 5, 6, 7. இந்த மலைப்பிரசங்கத்தில் அநேக காரியங்களை சொன்னார். அநேக காரியங்களை சொல்லிட்டு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாம் நான் பல காரியங்களை சொல்லிட்டு கடைசியில் ஒரு மகா பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லிட்டார். ஸோ என்னை பொறுத்த மட்டும் நான் எப்படி நினைக்கிறேன்னா, எனக்கு தேவன் இதுவரைக்கும் செய்த எல்லா நன்மைகளும் அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 ஒன்று நிற்குதுன்னா இந்த 2 வசனங்கள். அது எப்படி அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இத்தனை வசனங்கள் இருக்குதே, இத்தனை காரியங்கள் இருக்குதே, இத்தனையோ மலைப்பிரசங்கத்தில் ஆண்டவர் என்னென்னமோ சொன்னாங்களே, இதை மாத்திரம் ஏன் அப்படி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கேட்டால், அதுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. என்னன்னா, இந்த 2 வசனம் இல்லைன்னா இன்னைக்கு என் வாழ்க்கை இல்லை, நம்ம வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. இந்த 2 ஆலோசனை மாத்திரம், இந்த 2 வசனங்கள் நான் போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போகாதபடிக்கு என்னை தடுத்து நிறுத்தி, போகக்கூடிய இடத்துக்கு நேராக என்னை திருப்பி என்னை நடத்துகிறது. என்னைன்னா உங்களையும் சேர்த்தான். இந்த மேனுவல் இல்லைன்னா நான் எப்படி வாழ முடியும்? காலையில் ஒரு சின்ன உதாரணம், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக பேசிட்டு போகிறேன், அதுக்குள்ளே என்ன சில ரகசியங்கள் காரியங்கள்லாம் வரும். இந்த ஏர்பிளேன் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, ரொம்ப டீப்பாக போக வேண்டாம் அதில் எல்லாம், அது போய் நமக்கு தேவையில்லாத மேட்ரு இதெல்லாம். அப்போது இவங்க இந்த ஏர்பிளேன் போய் கிட்டத்தட்ட இங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு 40,000 அடி மேலே போகிறாங்க. போய் எங்கே சேரணுமோ அங்கே கொண்டு போய் பத்திரமா இறக்கிடுறாங்க. அதுக்கு முன்னால் போகிறதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டீம் எல்லாத்தையும் ரூட் மேப் செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணிவிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பைலட் ஓட்டுறவன் இனி ஆப்ரேட் பண்ணி அந்த வண்டியை எடுத்துகிட்டு போகணும். ரூட்டு போட்டு கொடுத்தவன் இருக்க மாட்டான், அவன் போய் கீழே இறங்கிடுவாங்க. ஆனால் பைலட்டு ஓட்டுறவன் தான் கடைசி வரைக்கும் அந்த ஊருக்கு போகணும், எல்லாரையும் கூட்டிகிட்டு போகணும்.
இதில் நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இதில் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக சில காரியங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம பாட்டுக்கு பைக் எடுத்துகிற மாதிரி எடுத்துட முடியாது. அதை 2 பேர் உட்காந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர், இன்னொருத்தர் வந்து கேப்டன் உட்காந்துருப்பாங்க. இந்த 2 பேரும் ரொம்ப எவ்வளோ உஷாராக அலர்ட்டாக இருப்பானுங்கன்னா, அந்த வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால், பிளேன் எடுக்கிறதுக்கு முன்னால் அவங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கும். ஒரு செக்லிஸ்ட் வச்சுருப்பாங்க காக்பிட்டில். அதுதான் காக்பிட். இப்படி தான் இருக்கும். 2 பேர் அங்கே உட்காந்துருப்பானுங்க. இதை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம், யூடியூப்ஸில் பார்க்கலாம். அதனால் ஒரு பெரிய மேட்ரு இல்லை. அந்த செக்லிஸ்ட்டில் அவங்க கம்ப்ளீட்டாக ஒருத்தருக்கு ஒருத்தர் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மைக் வச்சுருப்பாங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு கூட அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, இது செக் செக் இது செக், இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ இது இருக்குது, அது இருக்குது, இவ்வளோ எல்லாம் கம்ப்ளீட்டாக ஆல்டிடியூட் எல்லாத்தையும் செட் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக. அவ்வளவும் ஃபைனலாக செக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிக்னல் கிடைச்ச பிறகு அவங்க வண்டி எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் நமக்கு அவசியம் இல்லாத ஒரு காரியம்தான். இருந்தாலும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அடிக்கடி யோசிப்பேன். அதுக்கப்புறம் அவன் எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபியூவல் எவ்வளோ இருக்குது, அது எவ்வளோ இருக்குது, இது எவ்வளோ இருக்குது, ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அவ்வளோத்தையும் முடித்ததுக்கப்புறம் அவன் பாட்டுக்கு தைரியமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்க. தைரியமாக எடுத்துகிட்டு போனாலும் ரொம்ப அலர்ட்டாக இருப்பாங்க. ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அது அந்த அந்த மாதிரி இடம்னு வச்சுங்களேன். யோசித்து பார்த்தேன், இவன் செக் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்திட்டான்னா என்ன ஆகும்? தப்பாக நினச்சிட்டு போனான்னா, வேல்யூஸ் எல்லாம் தப்பாக செட் பண்ணிட்டு ஒரு மாதிரி அஸ்யூமெண்ட் பண்ணி பைத்தியக்கார மாதிரி அவன் பாட்டுக்கு எடுத்துட்டான்னா, பைலட்டுடைய எரர், ஓட்டுறவனுடைய தப்பிதத்தின் நிமித்தம் பீஸாக நடுவானத்தில் அது போயிடும். எவ்வளவு பெரிய ஆபத்து! அதுபோல் 2வது, ஓட்டுறவன் கரெக்டாக தான் ஓட்டி செக் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. வண்டி கோளாறுனா என்ன பண்ண? அவங்க கரெக்டாக செக் பண்ணிட்டு தான் போனாங்க. வண்டி என்ன செய்யுது? திடீர்னு ஏதோ ஒன்று தப்பு நடக்குது. அங்கே ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் ஃபெயில் ஆகுது, ஏதோ ஒன்று சம்திங் ராங்னு வச்சுங்களேன். ஒன்றும் செய்ய முடியாது. இது 2ம் கரெக்டாக இருந்து, வண்டியில் கரெக்டாக எல்லாம், அதுவும் வண்டியும் பக்கா பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. இவங்களும் நீட்டாக அழகாக செக்லிஸ்ட்டை வச்சு பண்ணி அவ்வளோத்தையும் தைரியமாக எடுத்துகிட்டு போனால் போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போய் சேர வண்டி. கரெக்டாக. இது சின்ன உதாரணம். இதில் ஒன்றும் பெரிய அதிசயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அந்த வண்டி என்பது நம்முடைய ஜீவியம். வண்டி என்பது ஜீவியம். அதை ஓட்டுறது நம்ம, அந்த ஜீவியத்தை நடத்துகிறது நம்ம தான். அந்த செக்லிஸ்ட் வந்து வேதம். இப்போ வண்டியும் ஒழுங்காக இருக்கணும். இந்த செக்லிஸ்ட் படி நம்மளும் ஒழுங்காக எடுத்துகிட்டு போனால் நம்ம வண்டி பரலோகத்தில் லேண்ட் ஆகும். உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? பாஸ்டர், விபரீதங்கள்லாம் நடக்கும்னா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான். எங்கெங்கேயும் இந்நேரம் எத்தனை ஃப்ளைட்ஸ் போயிட்டுருக்கு, உலகம் பூரா போயிட்டுருக்கும். கச்ச கச்ச கச்சான்னு போயிட்டுருக்கோம். நமக்கு தெரியாது, எக்கச்சக்கமாக போயிட்டு. ஏதாவது ஒரு தப்பு நடக்குதா? நார்மலா இல்லை. இறங்குறவன் ஏறுறான், போயிட்டு வந்துகிட்டே இருக்கிறான். அப்படின்னா எவ்வளவு ஒரு துல்லியமாக, ஒரு கரெக்டாக, க்ளீனாக செய்கிறார்கள். யோசித்து பார்த்தேன், இந்த உலகத்திலேயே இந்த அளவுக்கு ப்ரிசிஷன், ஒரு ஆக்யூரஸியில், ஒரு கான்ஃபிடென்ஸ், ஹை டிகிரி ஆஃப் கான்ஃபிடென்ஸில் இதை செலுத்துகிறார்கள்னா, அதை செய்கிறார்கள்னா, நம் ஜீவியத்தை, ஆவிக்குரிய ஜீவியத்தை எந்த ப்ரிசிஷனில் நாம் செய்யணும்? யோசித்து பார்க்குறேன்.
அப்போ வண்டியில் கோளாறு, ஜீவியத்தில் கோளாறு இருக்குமானால் அதுவும் ஆபத்து. அப்படிதானா? அதை நடத்துகிற ஒழுங்கா சரியான நடத்தாமல் போனால் பைலட் எரர், அதுவும் ஆபத்து. அப்போ நடத்துகிறதற்கு ஒரு மேனுவல் வேணுமே, ஒரு லிஸ்ட் வேணுமே, ஒரு மெத்தட் வேணுமே. இத்தனை வருஷம் நான் ஓட்டி இருக்கிறேன், அதனால் ஓட்ட போகிறேன் பாருன்னு எதுலேயும் போய் என்ன செய்ய முடியாது, உட்கார முடியாது. ஒருவேளை 1000க்கு மேலே ஃப்ளைஓவர்ஸ் இருக்கலாம், ஆனாலும் அந்த இடத்துல உட்காந்துட்டா மரியாதையா வாழை சுருட்டிட்டு அவ்வளோத்தையும் பார்த்துட்டு போனால் ஒழிய, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட்டாக இருந்தாலும் தப்பு நடக்கிறதுக்கு. அதுதான் இந்த செக்லிஸ்ட்டு கர்த்தர் நமக்கு இந்த புஸ்தகத்தை தந்ததுக்காக. இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த மலை பிரசங்கத்தில் செய்துட்டு தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் மேலாக நம்பர் 1 நிக்குதே இந்த 2 வசனங்கள், அதனால பிழைச்சேங்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம்? இந்த வார்த்தைகள் இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க தான் சொல்லணும். இப்போ இவ்வளவு கதை கேட்டுட்டு ஏரோப்ளேன்ல போற மாதிரி நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. என் வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம், என்னை செக் பண்ண வைக்கிறது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனம். இந்த வசனம் மாத்திரம் இன்னைக்கு எனக்கு தேவன் உங்களுக்கு எனக்கும் தரலைன்னா, நம்ம நடத்துகிற விதம் தாறுமாறா இருக்கும். அதனால தான் இன்னைக்கு அது லாஸ்ட்டு செர்மனில், லாஸ்ட்டு சண்டேல 2 காரியங்கள் கர்த்தர் சொல்ல வைத்தார். ஒன்று, அதில் ப்ராட்வே. இன்னைக்கு சில காரியங்கள் வரும், பொறுமையாக கேட்பீங்களா? ஹல்லேலூயா. ப்ராட்வேல போகிறவர்கள் இன்னைக்கு டிராவலர்ஸ் ஆர் மெனின்னு ஆண்டவர் சொன்னார். ப்ராடாக போகிற வழியில் போகிறவர்களுடைய கூட்டம் நிறைய பேர், அநேகர்னு சொல்லிட்டார், கூட்டம் ஜாஸ்தி. அந்த கூட்டத்தோட கூட்டமாக போகாதபடிக்கு நம்மளை இந்த கூட்டமாக சேர்த்தாருல்ல. நினச்சி வயிறு வலிக்க சிரிக்கிறான்னு சொல்கிற மாதிரி துள்ளி துள்ளி குதித்து நன்றி சொல்லணும். இதானா வயிறு வலிக்க சிரிக்கிறதுனா எப்படி? அதுபோல் குலுங்கி குலுங்கி நன்றி சொல்கிறதுனா எப்படி? தெய்வமே அந்த கூட்டத்தோட சேராதபடிக்கு தெய்வமே என்னை பிரிச்செடுத்து கொண்டு வந்து இந்த குறுகலான பாதையில் போகிற கூட்டத்தில் மந்தையோட மந்தையாக சேர்த்து விட்டீங்களே என்னைய. இன்னும் அசையாத கற்கள் நிறையா இருக்குது, கண்மலைகள் நிறையா இருக்குதுங்க. ஸ்தோத்திரம், அதுக்கு நன்றி சொல்லணும். அதுபோல் போன வாரத்தில் இன்னொரு பாயிண்ட்டு நம்ம பார்த்தோம். என்னன்னா, they have more liberty, abundance of liberty. அவங்களுக்கு விடுதலை எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு என்னங்கிறத பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்து, கடைசியில் தப்பான பாதையில் போகும்பொழுது பரிசுத்த தூதர்கள் நம்மளை விட்டு விலகுவார்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டையும் சொல்லி தேவன் நம்ம வீட்டுக்கு அனுப்புனார். அவன் இங்கே வர்றது 5 பாயிண்ட்டை கொடுத்து உங்களை அனுப்புறதுக்காக இல்லை. இங்கே வர்றது நம்ம கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்கிறோம். அவருடைய இருதயத்திலிருந்து பெறப்பட்டதான வார்த்தைகளை we are learning. So it is important. Amen. Amen. இன்னைக்கு 3வது பாயிண்ட்டாக இங்கே வரும்பொழுது இந்த காரியங்கள், இந்த ப்ராட் வேல போகிறவங்களுக்கு உள்ள ஒரு காரியம் என்னன்னா, they have no checks in their wide path. This is point number 3. Point number 4, there are many travelers. அதாவது கும்பலாக போகிற அநேகர். 2வது, அவர்களுக்கு விடுதலை, they have abundance of liberty and freedom. 3வது பாயிண்ட் இன்னைக்கு நான் உங்கள் மத்தியில் வைக்கிறது என்னவென்றால், there are no checks in their pathway. There are no checks in their pathway. அப்படின்னா செக்லிஸ்ட்டு கிடையாதுன்னு அர்த்தம். என்ன, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு கதை கேட்டிங்களே, என்னது
செக்லிஸ்ட்டை பற்றி கேட்டிங்க இல்லையா? அது இல்லைன்னா இவனுக்கு என்ன ஆகுறது? நம்ம முடிஞ்சது. பின்னால் இவனுக்கு முன்னால் உட்காந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. ஒரு கேட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடுவான், டோர் க்ளோஸ் ஆகிருக்கும். அவங்க முன்னால் காக்பீட்டில் உட்காந்துட்டு அவங்க அப்படியே அப்பா நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன விண்டோ சீட்டு அப்படி பார்ப்பான், அப்படி பறக்கிறது எப்படி பறக்குதுன்ட்டு. இவ்வளோ அழகாக கொண்டு போகிறாங்க நம்மளை. ஸோ இந்த வைடு பாத்தில் போகிறவனுக்கு செக்லிஸ்ட் காணும். நீங்கள் யாருக்காவது சுவிசேஷன் சொல்லணும்னா இன்னைக்குள்ள பிரசங்கம் ரொம்ப அருமையான பிரசங்கம். அப்போது அவங்கள தடுத்து நிறுத்துவார் இல்லை. நீங்களும் நானும் ஒன்று யோசித்து தேவனுக்கு நன்றி சொல்லி அது விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டால், அது விரும்பணும் என்னன்னா, எங்களை நீங்கள் செக் பண்ணி தடுத்து நிறுத்துங்கப்பான்னு கேட்கணும். அது எங்களுக்கு வேணும்னு கேட்கணும். இல்லை அதை தான் நாங்கள் விரும்புகிறோன்னு கேட்கணும். பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸ் பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாத, இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத, நொய் நொயின்னுட்டு சும்மா பின்னாலேயே வந்துக்கிட்டு அப்படிம்பாங்க. செல்லமாக இருந்தால் பரவாயில்ல, அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் கடுமையாக எதிர்த்தால் ஆபத்து. சும்மா சில பிள்ளைங்க சொல்லுங்களா, என்ன மாமா சும்மா என்ன அப்பா சும்மா இருங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. அது வேற விஷயம், செல்லமாக இருக்கும். பட் அது கடுமையாக எதிர்த்து சட்டதிட்டங்களுக்கு உட்படாமல் போகிற பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துகள் வருது பாருங்க. வாத்தியார்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்காது. இப்படி எந்த இடத்துலையும் ஒரு செக் வைக்கிறது யாருக்குமே பிடிக்கிறது இல்லை. ஆனால் ஒரு கூட்டத்துக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அது அந்த பக்கத்து சபையில் ஆராதிக்கிற மக்களுக்கு. அப்படியா அப்படியா உங்களுக்கா? ஆக அந்த ஒரு கூட்டம் தேவனுக்கு அடங்கி இருக்கிற கூட்டம். அது அவருடைய வார்த்தைக்கு அடங்குகிற கூட்டம். அது அவருடைய வார்த்தையை விரும்புகிற கூட்டம். பைலட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இந்த செக்லிஸ்ட்லாம் நமக்கு பிடிக்காது, இருந்தாலும் வேற வழி இல்லை, தலைவிதி பா அப்படின்னா இருக்கு எல்லாம் இருக்கான், ரைட் செக் செக் செக்னு சொல்லிட்டு போயிட்டான்னா என்ன ஆகும்? முடிஞ்சது. பின்னால் இருக்கிற உயிரும் ப்ளஸ் அவன் உயிரும் அவுட்டு. சில பைலட்டுகள் ரொம்ப ஆப்சன்ட் மைண்டடில் சில நேரங்கள் ஆயிடுறாங்க. மலைப்பகுதியில் போகும்போது அது தப்பான பாதையில் போகுதுன்னா அது சொல்லும், அந்த மெஷின் அப்படி சொல்ல வச்சுருக்காங்க, ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அது சத்தம் போடும், மைக்கில் அது சத்தம் போடும், டெரைன்னு சத்தம் போடும். அப்படின்னா மலையில் போய் இடிக்க போகிறான்னு அர்த்தம். இவ்வளோ நேரம் சத்தம் போடும். அப்போயாவது முழிச்சு எதையாவது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போடான்னு. அதையும் மீறி போயிட்டான்னா பட்டுன்னு ஒரு அடி அடிக்கும், அவ்வளோதான், முடிஞ்சு. அப்போ அந்த அந்த சத்தங்களுக்கு அவன் ஒழுங்காக என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். சில சிக்னல்ஸ் அவங்களுக்கு சில தெரியும், அவங்களுக்கு சில கேட்கும், சில சிக்னல்ஸ் கேட்கும், ஒரு மாதிரி அலார்ம்ஸ் இருக்கும், அலாம் அடிக்கும் சில நேரங்களில். அதெல்லாம் ஒரு ராங் அலாம் அது. அதனால் அந்த சத்தங்களுக்கு செவி கொடுத்து திரும்பவும் அதை மாற்றி செயல்படுத்தி சரி பண்ணுறதுக்கான நேரமும் கிடைக்கும், கொடுக்கப்படும். ஷார்ப்பாக குவிக்காக பண்ணணும். அதை பண்ணுனா ஒரு பெரிய விபத்தை தவிர்த்து டம்முன்னு கீழே கொண்டு வந்துடலாம். இது போல சிலருடைய வாழ்க்கை சரியில்லாததுனால கெடுதுங்க. நம்ம வாழ்க்கையில் தேவன் செக் பண்ணுறதுக்கு குறுக்கில் வரணும், அதை நம்ம விரும்பணும். ஆண்டவரே அதுதான் சொல்கிறான், என் வாயின் வார்த்தைகளும் அப்புறம் சொல்லிட்டு வேதனை உண்டாக்கும் வழி பார்த்து நித்திய வழியில் என்ன கொஞ்சம் செக் பண்ணுங்கப்பாங்கிறான். சின்ன வசனம் தான், நமக்கு தெரிஞ்ச மனப்பாடமாக தெரிஞ்ச, ஆனாலும் இந்த கான்டெக்ஸ்ட் ரொம்ப தேவையான ஒரு கான்டெக்ஸ்ட். கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணுங்க. அதனால தான் நம்ம சட்டத்திட்டங்களுக்கு எப்போதும் உட்பட்டு நடந்தால்
கற்பனைகளை நாம் கை கொண்டால் நிச்சயமாக பரலோகத்தில் போய் கால் வச்சிடும். அதில் சந்தேகமே கிடையாது. கர்த்தர் கொடுத்த அந்த ஒரு காரியம். அல்லேலூயா. இன்னைக்கு the appetites and the passions of those who travel in the wide path are not under scrutiny. They are not under checks and they are not under scrutiny. கற்றுக்கொள்ளலாம், பைபிளை கற்றுக்கொள்ளலாம். இந்த வைடு பாத்துன்னு சொன்னோமே, அதாவது விசாலமான பாதையில் போகிற அவிசுவாசிகளும் விசாலமான பாதையை தெரிந்து கொள்ளுகிற விசுவாசிகளும். என்னது, நீங்க யாரும் கேட்காதனால தப்பிச்ச, நல்லது. விசாலமான பாதையில் போகிற, தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிற அவிசுவாசிகளும் அந்த பாதையை தெரிந்து கொள்ளுகிற விசுவாசிகளும். அப்படின்னா ஏய், நீ எந்த ஒரு பாதையில் நடப்பதற்காக நீ அழைக்கப்பட்டாய், ஆனால் அந்த பாதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒருவேளை அந்த பாதையில் நீ போக ஆசைப்பட்டால் அவர்களோடு நீயும் சேர்ந்தவன் தான், வேற ஒண்ணுமே இல்லை, வழியே கிடையாது. இப்ப இவர்களுடைய appetites and passions are not under scrutiny. அப்படின்னா இவர்களுடைய பசி, appetiteனா பசி, passionனா தீராத ஒரு ஆசை, ஒரு விருப்பம். நிச்சயமா இந்த பசியும் ஆசை விருப்பம்ங்கிறது அவிசுவாசிகளுக்கு என்னங்கிறது நான் லிஸ்ட் போட்டு காட்ட வேண்டிய, இந்த மேடையிலேருந்து நான் லிஸ்ட் போட்டு காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அது வேற மாதிரி, அது வாழ்க்கையே வேற. கரெக்டா? அதில் யாருக்கும் சந்தேகமே கிடையாது. அந்த appetites and passions இருக்குது பார்த்தீங்களா, they are not under scrutiny. அப்படின்னாக்கா அது கண்காணிக்கிறவர்கள் யாரும் இல்லை. தயவு செய்து சப்ஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டே வாங்க. என்னுடைய பசி கரெக்டா தப்பா அப்படிங்கிறதுக்கு என்னை செக் பண்ணி என்னை நடத்துகிறவர் அங்க இல்லை. Why? The reason is, why is that gate is wide? There are no forced fences because of their personal human choice. நம்மளுக்கு நாமே ஒரு வேலி கட்டாயமாய் போட்ட நமக்கு ஒரு வேலி வேணும். விரும்புறீங்களோ இல்லையோ, எனக்கு ஒரு வேலி வேணும். எனக்கு கர்த்தரே வேலியா இருக்கணும்னு நான் விரும்பணும். ஆண்டவருடைய பிள்ளைகளே, மிகுந்த ஒரு பயபக்தியோடு நான் உங்களோடு பேசுகிறேன். நியாயத்தீர்ப்புக்காக பேசல. நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கிறோம், ஒரே மாம்சத்தில் இருக்கிறோம். அதனால தான் அதுக்காக நான் ரொம்ப பயபக்தியோடு பேசுகிறேன். நமக்கு ஒரு வேலி வேண்டும். ஒரு பக்கம் ஆண்டவரே நமக்கு அக்கினி மதிலாக இருந்து நம்மை பாதுகாப்பது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனால் தேவன் எனக்கு ஒரு வேலி போட்டு என்னை வேலிக்குள்ளேயே அவர் வைக்க நான் இடம் கொடுப்பேன். ஆனால் மிச்சத்தை நீங்க பேசிக்கலாம். நாம் இடம் கொடுப்பேன், ஆனால் எனக்கு பாதுகாப்பு. ஹல்லேலூயா. இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். நீ மறைவு கட்டப்பட்ட தோட்டம் என்று ஆண்டவர் சொன்னார். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, முத்திரிக்கப்பட்ட கிணறுனர். You are a sealed well. Well is sealed. That means your waters are not for everybody. You are a holy generation அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். பரிசுத்த சந்ததி, பரிசுத்த ஜாதி என்று சொன்னார். அந்நிய வித்து, கலக்கக்கூடாத ஒரு வேறு பிரிக்கப்பட்ட
ஜாதி என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு ஒரு வேலி வேணும், எனக்கு ஒரு கண்காணிக்கிறவர் வேணும். ஹல்லேலூயா. என் தேவனே என்னை கண்காணிப்பார். அதனால they walk in their way of the heart and walk by sight. அவங்களுடைய இருதயம் எதை விரும்புதோ அதன்படி நடப்பதற்கு கட்டுப்பாடு இல்லாத, வேலி போட்டு தடுக்கப்படாத ஒரு ஆட்டை போல எங்கேயும் போகலாம். they have so much of freedom to do it because they have choice. நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். Choice is the gift of God. Choice என்று சொல்லும் பொழுது தீர்மானம். இந்த தீர்மானம் என்பது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வெகுமதி, gift. Say choice is the gift of God. சொல்லுங்க, choice is the gift of God. பட் அந்த சாய்ஸை பயன்படுத்தி, அல்லேலூயா, தவறான காரியத்துக்கும் பயன்படுத்தலாம், சரியான காரியத்துக்கும் பயன்படுத்தலாம். The gift can be used either for destruction or for blessing. Choice is not wrong, but choice making is to be considered. அந்த சாய்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த ஃப்ரீடம் எப்படி பயன்படுத்துகிறோம், அந்த விடுதலையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம். Gadgets are good. Nothing, there is no sin in the gadget. Gadget is an instrument, அவ்வளவுதான். But how to use it, அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், there comes sin. So your choice that matters. போன வெள்ளிக்கிழமை சில காரியங்களை பார்த்தோம். God has no problem with the sin. Last வெள்ளிக்கிழமை wonderful. அப்பா, I really loved it. There is no problem with the sin, but there is always a problem with the sinner. That was the last Friday. லைட்டாக அதை தொட்டுட்டு போகிறேன். Why there is no problem with the sin for God? Because He dealt it with the cross of Calvary. பாவங்களை குறித்து தேவனுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதை அழகா சிலுவையில் முடிச்சிட்டாரே, சுமந்துட்டாரே. பட் பிரச்சனை இப்ப பாவியை குறித்து தான். அப்ப அவர் சுமந்ததுனால என்ன கிடைச்சது அப்படின்னாக்க, there is eternal life granted to everybody. ஒவ்வொருத்தருக்கும் தேவன் அவர்களுக்கு என்ன சொந்தம் என்பதை அவர் ரெடி பண்ணி கொடுத்தார். ஆனால் அந்த பாவிகள் தங்களுக்கு என்ன சொந்தம் என்பதை உணர்ந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவர்கள் கையில் இருக்கிறது. So he has to use the gift of God, the choice, and get the benefit of what God has done it on the cross. They will be blessed. அது அவங்க பெனிஃபிட்டை தெரியாம போயிட்டாங்கன்னா, they are the losers. அவர்கள் தான் லூஸ் பண்றாங்க. ஏன் இதை சொல்ல வந்தேன்னா, அன்னைக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, tell the worst sinner that I am not angry with you. அதனால தான் go and tellங்கிறார். go and tell, போய் சொல்லுங்கள். worst sinnerக்கு நான் ஆயத்தப்படுத்தினது பெஸ்ட். மட்டமான பாவிக்கும் நான் ஆயத்தம் பண்ணினது பயங்கரமான மேலான நன்மைகள். அது அவங்களுக்கு தெரியல.
Tell them, the Lord your God, your Creator is not angry with you. நீ இவ்வளவு கொடுமையான பாவியாக இருந்தாலும் உன்னை உருவாக்கின உன் தேவனாகிய கர்த்தர் உன் பேரில் கோபமாய் இல்லை என்பதை சொல். If there are one or two people here who wish to tell gospel, it's a blessing for you, not others. Whole worldக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, I the Lord God who created the entire heavens and the earth and the people, and tell them that I am not angry with you. I am not angry with you. கிறிஸ்தவர்களை கொலை செய்து நாசமாக்கி ஒண்ணுமில்லாமல் போக பண்ணுகிற நினைக்கிற அப்படிப்பட்டவனு மேலேயும் தேவன் கோபமா இல்லை. என்ன கோபமா இல்லை? அவனுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். என்ன பிரச்சனை என்ன? இப்ப அவன் அதை உணர்ந்து வராவிட்டால் தேவ கோபம் வெளிப்படும். அது இப்ப வெளிப்படாது, வெளிப்படுகிற நாளில் வெளிப்படும். தேவனுடைய கோபாக்கினை அவன் மேல் இருக்கும் என்று எழுதியிருக்கிறதே, அது அப்போ. ஆகவே that's why the gospel is called the good news. Good news is the one that brings blessings to the people. That's why it's a good news. உங்களுக்கு தெரியாம நீங்க பாட்டுக்கு ஆபீஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, திடீர்னு ஒரு பியூன் ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு ஆர்டர் கொண்டு வந்து கொடுக்குறார், அல்லது ஒரு சொல்றார், பாஸ் இஸ் காலிங் யூ அப்படின்னு. உடனே நீங்க அதை எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க பாஸை பார்க்கறதுக்காக போறீங்க. எஸ் சார் ப்ளீஸ் கூப்பிட்டீங்களான்னு. எஸ் ப்ளீஸ் சிட் டவுன் அப்படின்னு சொன்னோன்னே பெரிய ஒரு ஆர்டர் ஒன்று கையில் கொடுக்குறாரு. யூ ஆர் ப்ரமோட்டட் டு நெக்ஸ்ட் லெவல்னு. பக்குன்னு இருக்கும். இட்ஸ் அ குட் நியூஸ். தட் குட் நியூஸ் கண்டெய்ன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். இதை சீட்டு கொண்டு போங்க, வீட்டில் படித்து பார்த்து நாளைக்கு கையெழுத்து போடுங்க. அதில் பார்த்தா பேர் கிட்டத்தட்ட 5 மடங்கு பேர் ஜாஸ்தி, 5 மடங்கு சம்பளம் ஜாஸ்தி. எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க, எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. The good news that brings blessings, God's gospel. Church, can you hear me? கேட்டுட்டு இருக்கீங்களா? தேவனுடைய சுவிசேஷம், gospel is called the good news. நம்ம என்ன சொல்றோம்? குட் நியூஸை குட்டா சொல்லாம God is mad at youன்றோம். எடுத்தோடனே தேவன் மேல பயங்கர காண்டா இருக்காருப்பா அப்படின்றோம். அப்ப தேவனுடைய நன்மையான சுவிசேஷம் என்ன ஆயிருதுன்னு கன்வே ஆகாம போகுதே. God is not angry. அதுதான் தேவன் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். We must know the truth. So அதனால தேவனுடைய பிள்ளைகளை என்ன சொல்லுகிறார்னா, tell them that I am not angry with you people. நான் கோபமாக இல்லாத போதே நீங்கள் நல்மனம் பொருந்தி விடுங்கள். கம் பேக் டு மீ, ரிப்பெண்ட், மனம் திரும்புங்கள் என்று சொல்லும்போது தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. கோபமாக இருக்கிறவன் மனம் திரும்புங்கள்னு சொல்லவே மாட்டான். ஒரு மனுஷன் கோபமாக இருந்தால் நீ மனம் திரும்பி வந்துரு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லவே மாட்டான், சொல்லவே மாட்டான். மனமாவது திரும்புறதாவது அப்படின்னு தான் கடுங்கோபமாக இருப்பான். ஆனால் மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்றது எதனால வருது? ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ, ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ. ஏன் இதை சொல்றேன்னா, இதை சொல்லுகிற சத்தம் அவர்களுக்கு கேட்கிறது, ஆனால் அவர்களோ விசாலமான பாதையில் விரும்புகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு செக் வேணுங்க. நம்மளை தடுத்து நிறுத்துறது நம் தேவனா இருக்கணுங்க. வழி இதுவே என்று சொல்லுகிற ஒரு சத்தம் காதுகளுக்கு பின்னால கேட்கணுங்க.
சொல்றவருக்கு கீழ்ப்படியணுங்க. சொல்றவருடைய சத்தத்தை கேட்கணுங்க. இன்று அவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் ஆகில் கோபமூட்டின நாட்களில் நடந்தது போல இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்று அவர் செக்லிஸ்ட் நீ ஒழுங்கா செக் பண்ணி வண்டி எடுத்துட்டு போயிருந்தீங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது. இல்லை, பின்னால 350 பேர் லைஃப்ஸ் போச்சு, நீயும் போயிட்ட. எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். ஜீரணிக்க முடியுமா? இதெல்லாம் ஜீரணிக்க முடியுமா? A simple, a silly mistake in life, in spiritual life, can be disastrous if there is no time gap given to you and me. சில பிளேன் போகும்போது சில காரியங்கள் நடக்கும். ஒரு இன்ஜினை வச்சே கீழே கொண்டு வந்துடுவான், ஒன்று ஃபெயில் ஆகும், இன்னொன்று வச்சே க்ளீனாக கொண்டு வந்துடலாம். எப்படியோ கொண்டு வந்து நெக்ஸ்ட்டு ஏர்போர்ட் என்னன்னு பார்ப்பான். பக்கத்தில் எந்த ஏர்போர்ட்டு பக்கத்தில் போயிட்டு இருக்கும்போது டம்முன்னு இறக்கி கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுருவான். ஆக்சிடெண்ட்டை தவிர்த்துடுவான். சேர வேண்டிய இடத்துக்கு போக மாட்டாங்க, பக்கத்துலேயே டக்குன்னு இறக்கி விட்டுருவாங்க சிக்னல் வாங்கிட்டு. டைம் இருக்குது. சில நேரங்களில் டைமே இருக்காது, டப்புன்னு போயிடும். மேடே அப்படின்னு சொல்லிடுவான். மேடேன்னு மைக்கில் அவன் சொல்லிட்டான்னா ஃபினிஷ்டுன்னு அர்த்தம். நமக்கு இன்னும் அல்லேலூயா அந்த மேடேங்கிறது வாயில் வரவே கூடாது. அல்லேலூயா. என்ன எத்தனை பேர் புரிஞ்சுதுன்னு எனக்கு தெரியல. நம்மெல்லாம் தப்பு பண்ணுறோன்ட்டு இல்லை, உஷாராக கொண்டு போகணும், செக்லிஸ்ட் போட்டு. ஆமேன். ஏசு ராஜா சொன்னது நம்ம இன்னைக்கு அந்த ரகசியம். இந்த ரகசியம் தெரியாட்டி என் வாழ்க்கை என்னவா மாறி இருக்குமோ. அல்லேலூயா. சில நேரங்களில் சில பரிசுத்தவான்கள் ஆனால் ஒன்று சொன்னால் நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுங்க. இவ்வளோ நாள் சொன்னதை வச்ச கஷ்டமா பட்டிய? கஷ்டப்பட பாட்டிங்க. நான் சொல்றது ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் தப்பாக தோணும், ஆனால் அது வாழ்க்கையில் அதாங்க. The real Christian life is a stressful life. The real Christian life is a stressful life. From the day you became a child of God, தேவனுடைய பிள்ளை ஆன அந்த நாளில் இருந்து டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி you are under stress. இது மாதிரி நார்மலாக பேசுறது யாருமே நீங்கள் பேச மாட்டாங்க, ஏன்னா அந்த அந்த சைடு கொண்டு போக மாட்டாங்க. பட் உமக்காக நாங்கள் எல்லாத்தையும் விட்டோமே, எங்களுக்கு பிரதர்ஸ் இல்லை, சிஸ்டர்ஸ் இல்லை, எங்கள் வீடுகள் இல்லை, எங்கள் நிலங்கள் இல்லை, அது இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டோமே, நாங்கள் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அவன் ஒரு வார்த்தை சொல்கிறான்னா என்ன தைரியத்தில் அவன் அந்த வார்த்தையை கேட்குறான்? ஹீ இஸ் அண்டர் ஸ்ட்ரெஸ். அழுத்தத்தில் தான் இருக்கான். எனக்கு இந்த மாதிரி கோணத்தில் நான் இன்னைக்கு போகிறதுனால அந்த ஆங்கிளில் நான் உங்களோட பேசுகிறேன். பயப்படுகிறதற்கு அல்ல, நாம் அவரோடு கூட பாடுபடவும் அது நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அவரோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று நான் அந்த ஆரம்ப நாட்களில், கிறிஸ்தவ ஆரம்ப நாட்களில் நான் அதை அதிகமாய் நம்பலைன்னா அவிசுவாசம் அல்ல, அது ஏன்னா எனக்கு அந்த டைமில் முதிர்ச்சி இல்லை, வாழ்க்கையில் அனுபவம், கிறிஸ்தவ அனுபவம் பத்தலை, முதிர்ச்சி இல்லை. ஆரம்ப கட்டம், நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப கட்டத்தில் அந்த வசனத்தை படித்த போது இது 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 வந்து இல்லை நாம் நல்லா இருப்போம், நல்லா சுகமாக இருப்போம், நல்லா இருப்போம், அப்படித்தான் நான் நினச்சேன். மனசை தேத்திட்டு வந்தேன். அவர் நமக்கு என்ன நடக்கும் என்பதை அவர் முன்கூட்டி சொல்லுவதில்லை. தேவன் தம்முடைய ஞானத்தில் அவைகளை மறைக்கிறார். ஹல்லேலூயா.
நாட்கள் செல்ல 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 நாம் உபத்திரவங்களை சந்திக்கும் பொழுது அவருடைய கிருபையும் வெளிப்படுகிறது. அந்த முதிர்ச்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம்தான் நமக்கு புரிகிறது நம்முடைய வாழ்க்கை தேவன் பாடுபடும் பாக்கியத்தையும் தந்திருக்கிறார். இது யாராவது இப்படி பேசுவாங்களா? உபத்திரவப்படுகிற பாக்கியத்தை தேவன் தந்திருக்கிறார். பின்னால் ஒரு ரகசியம் வரும், அதை முடிக்கும் போது இனி முடிப்பேன்னா அதெல்லாம் அடுத்த வாரத்தில் வருமானு தெரியல. பியூட்டிஃபுல் சீக்ரெட். ஒரு மனுஷன் 73வது சங்கீதத்தை எழுதின ஆசாப் என்கிறதான ஒரு மனுஷன் புலம்புவதை பாருங்கள். முதல் வசனத்தை பாருங்கள். அதுலேருந்து இன்னைக்கு ஃபுல்லாக அதுதான் எடுத்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் அப்படி நடத்தினால் அப்படியே செய்வோம். 73வது சங்கீதத்தின் முதல் வசனத்தை பாருங்கள். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். வெயிட் பண்ணுங்க. ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். ரொம்ப அழகாய் பரிசுத்தவான்கள் இப்படி பாட்டு எழுதும் போது ரொம்ப அழகாய் பாடியிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், இதை குறித்து இன்னும் அழகாய் தேவனை புகழ்ந்து பாடப் போகிறார் போல. சங்கீதங்கள்ல தேவனை புகழ்ந்து பாடின சங்கீதங்கள் உண்டு. ஆரம்பம் இப்படி இருக்குது. இவன் எதுக்காக இதை சொல்றாங்கிறது அடுத்த வசனத்துல நாம் பார்க்கும்போது இவனுடைய மனம் எப்படி போச்சுங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஆனாலும் இல்ல, ஆனாலும் அப்படின்னாலே அப்போ இவன் என்னத்தையோ ஒன்று அனுபவிச்சு ஒரு எங்கேயோ ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அப்போ இவன் சொல்றான் பாருங்க, என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிட்டுன்னா, இவன் என்னமோ ஒரு டேஞ்சர்ல போயிட்டு வந்து தப்பிச்சவன் பாடும்போது பிழைச்சு வந்து பாடுறவன் எப்படி இருப்பான், அது மாதிரி பாடியிருக்கான். இவன் என்ன சொல்றான்னா, சுத்த இருதயத்தோடு இருக்கக்கூடிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர் என்பதை நான் ஒரு முட்டாள்தனம் பண்ணி என் ஆண்டவர் அதை பொறுத்தருளி அதுக்கப்புறம் என்னை திருப்பி கொண்டு வந்து என்னை நிறுத்தினார். என் இருதயத்தில் இந்த சுத்தத்தை தேவன் வைத்ததுனால நான் தப்பிச்சுக்கிட்டேன்கிறான். அவனுடைய எண்ணங்கள் எப்படி போகுது பாருங்க. The wonderful psalm I love out of 150 is 73. This is my special pudding. அவன் சொல்றான், என் ஆண்டவர் மாத்திரம் எனக்கு அந்த இருதயத்தையும் அவரை தேடுகிற ஒரு நல்ல இருதயத்தையும் எனக்கு தரலைன்னா நான் தப்பிச்சிருக்க முடியாதுங்கிற மாதிரி பேசுறான். எத்தனை பேருக்கு விளங்கிருச்சு? அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறான். நான் போன பாதை என்ன? ஹல்லேலூயா. ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இதை. அப்புறம் 3வது வசனத்துக்கு அவன் வர்றான் பாருங்க. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டு. இவன் பண்ண தப்பு அது. நம்ம மனுஷகத்தில் நம்ம அப்படித்தானே தப்பு பண்றோம். இத்தனை முறை தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்கள் மனதில் சில விசனங்கள் வந்திருக்குது. அந்த விசனங்கள் எதனால நான் கேட்கறது லோன் இன்னும் வரல, அதுக்கான விசனங்கள் அல்ல. நீதியின் நிமித்தம் வரக்கூடிய விசனங்கள். நீங்க நீதிமான்கள் என்று நிச்சயித்து கொண்டு பேசுகிறேன். அப்ப என்ன சொன்னோம் ஆண்டவர்ட்ட? என்னப்பா அது அப்படின்னு என்னப்பான்னு சொல்லாத மனுஷன் யாராவது இங்க இருக்காங்க? சொல்லுங்க. சொன்னீங்களா? சொன்னீங்களா? சும்மா சொல்றீங்க. வாழ்க்கையில் சொன்னதில்லை. எதனால? சில காரியங்கள் உங்களை ரொம்ப கலக்கப்படுத்தி, நீதி நிமித்தம் நாள்தோறும் வாதிக்கப்பட்ட லோத்துன்னு போட்டிருக்குது அல்லவா? என்னப்பா சை. அப்போ அடுத்த கேள்வி, அடுத்தது ஆண்டவரை பார்த்து என்ன சொன்னோன்னா, இது எப்போ சீக்கிரம் வருவீங்க ஆண்டவரே?
ஐயா எப்பயா நீங்க வருவீங்க? அடுத்து இதை கேட்காத ஆள் இங்க இருக்கா? எனக்கு தெரியாது. அடுத்த கேள்வி என்ன சொல்லுவோம்? ஐயா உங்க நாமத்தின் நிமித்தம் நாங்க எங்களுக்கு நிறைய செக் போட்டுட்டே வர்றீங்க, நாங்க அப்படியே எங்க லைஃப் எல்லாம் அப்படியே வந்துகிட்டே இருக்குதே, இதனால மற்றவன் எல்லாம் ஜாலியா இருக்கிறானே, இப்ப எங்களுக்கு என்னையா இது? எப்பயா ஐயா நீங்க உயிரோடு இருக்கீங்களா இல்லையா? என்ன வருவீரா வரமாட்டீரா? எதையாவது ஒன்று சொல்லுங்கய்யா அப்படின்னு புலம்பின ஆட்கள் ஒரு 2 பேராவது இருப்பீங்க. அதில் நான் ஒருத்தன். சோத்திரம். அதில் நான் ஒருத்தன். 2 பேருக்கு மேலேயே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவரே ஒன்றுமே தெரியலையே, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குது இந்த விசுவாச பாதை. என்னையா பக்கத்திலேயே துன்மார்க்கன் நல்லா இருக்கிறாயா அப்படிங்கிற ஒரு வாதிப்பு, ஒரு ஏக்கம், ஒரு தவிப்பு எல்லாம் இருக்கு. இது யாருக்கு வரும் அப்படின்னா, அந்த குறுகலான பாதையில் போகிற மக்களுக்கு மாத்திரம்தான் அது வரும். விசாலத்தில் ஈஸி லைஃபை தெரிந்து கொண்டு சுலபமான வாழ்க்கையை தெரிந்து கொள்ளுகிற விசுவாசிகளும் சிலர் உண்டு. அவர்களுக்கு இது வராது. எவன் எங்க போனா எனக்கு என்ன, நம்ம வீடு நம்ம உண்டு நம்ம உண்டுன்னு சொல்லிட்டு ஜாலியா போயிட்டே இருப்பாங்க. பட் நீதி நிமித்தம் வாதிக்கப்படுகிற சிலர் உண்டு. அவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு நெருக்கமானவர்கள். அதுல இந்த மனுஷன் ஒருத்தன். துன்மார்க்கனுடைய வாழ்வை நான் பார்த்தேங்கிறான். முன்ன எவன் பார்க்க சொன்னது அது பார்த்துட்டான். அப்போ வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் கொஞ்சம் பொறாமை வந்ததுன்னா, இவனுக்கு பொறாமை வரக்கூடிய அவசியம் இல்லை. ஏன்னா நேரோ பாத்தில் போய்கிட்டு இருக்கும்போது இவன் ஏன் பொறாமைப்படணும்? பொறாமைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் அவன் சொல்லுகிறான் பாருங்க, அடுத்த வசனத்தில் பார்க்கும்போது, மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாக இருக்கிறது. ஆண்டவரை குடிக்கிறவன் வெறிக்கிறவன் எல்லாம் காண்டாமிருகம் மாதிரி சுத்துறான், எரும மாடு மாதிரி சுத்துறான் உடம்ப வச்சுக்கிட்டு. ஒரு இடி இடித்தாலே போச்சு போல, நம்ம காரு அப்பளம் மாதிரி ஆயிரும் போல இருக்குது, அந்த மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு சுத்துறானுங்க. நான் பாருங்க எப்போ பார்த்தாலும் இருமிக்கிட்டு, காலையில் ஒரு 10 டேப்லெட்டு, சாயங்காலம் ஒரு 10 டேப்லெட்டு, மத்தியானம் இந்த சத்து மாவு, அந்த உணவு இந்த உணவுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்படி அப்ப அவன் பலன் உறுதியாக இருக்கிறது. அடுத்தடுத்த வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, நான் நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள்னா சிக்கிக்க மாட்டாங்க. நரர்னா மனுஷர்கள். அவன் தப்பிச்சுக்கிட்டே வர்றான் ஐயா, எதுலையுமே மாட்ட மாட்டேங்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் இவர்கள் எதிலையுமே அகப்பட மாட்டார்கள். நமக்குன்னு ஒருத்தன் கிடைச்சான் 73 ஆசாப், நம்ம புலம்புற மாதிரி. மனுஷன் அடையும் உபாதின்னா என்ன தெரியுமா? உபாதின்னா என்ன? நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிட்டீங்க, இப்ப நான் சொல்றேன். ஜெயில். என்னைக்காவது இவன் ஜெயிலுக்கு போறானா? அப்படிப்பட்டவன் நாளும் ஜெயிலுக்கு போனா, பாஸ்டர் இதுக்காக வந்தோம் சபைக்கு, நீங்கள் நான் ஜெயிலுக்கு போனா கர்த்தரா இறங்குனாதான், அவ்வளோதான். இவங்க அகப்பட மாட்டான். அடுத்து அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு பேசுறான். நெக்ஸ்ட், ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடை போல் அவர்களை மூடும். அவங்க ட்ரெஸ்ஸே கொடுமையா இருக்குதப்பா. அவங்கள கொடுமைங்கிறது, அவன் வெளியில வந்தாலே எவனாவது 4 பேர் சாவான், அவன் பேசினாலே ஒரு 10 பேர் சாவான், எங்கேயாவது கையெழுத்து போட்டான்னா ஒரு 100 பேர் செத்து போவான். அந்த மாதிரி கொடுமைக்காரர்கள். பெருமை அப்படிதான் பார்க்குறான். யாரப்பா அது அப்படி இன்னும் இதெல்லாம் வர்ணிச்சுக்கிட்டு இந்த ஆளு சொல்றான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம்
அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடந்திருக்கிறது. நான் 10 வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், ஒண்ணும் காணோம். என்ன ஆண்டவரே, சை இப்படி என்னை போட்டு விட்டீரே, யார்டில் போட்டு விட்டீரே, ஹேங்கரில் போட்டு விட்ட மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் நெக்ஸ்ட், அவர்கள் சீர்கெட்டு அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள். ஏன் சீர்கெட்டால்? சீர்னா என்ன? கல்யாண சீர் இல்லை, சீர் வரிசை அல்ல. சீர்னா டிசிப்ளின் அர்த்தம். சீர்னா என்னது? டிசிப்ளின். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள் என்று ஆண்டவர் எரேமியாவில் சொன்னார். That means you indisciplined children return unto me ங்கிறார். That means God is a God of discipline. He wants to discipline us. God wants to discipline his children. தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அப்படி சிட்சிக்காத பிள்ளைகளா இருந்தால் அவர்களுக்கு பெயர் வேசி பிள்ளைகள் என்று எழுதியிருக்குது, பாஸ்டர்ட்ஸ். தப்பான ஒரு வார்த்தை இங்கிலீஷ்ல. பாஸ்டர்ட்னு எவனையும் கூப்பிடக்கூடாது. பாஸ்டர்ட்னு கூப்பிடுறது எப்படின்னா, நம்ம தமிழ்ல வேற ஒரு வார்த்தை இருக்கு, அந்த பயலேன்னு கூப்பிடுறாங்கல்ல, அந்த வார்த்தை அது. பட் இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை தான் இருக்குது, பாஸ்டர்ட் இருக்குது. கொச்சையாய் தமிழ்ல பேசி சுத்துறவங்களுக்கு இங்கிலீஷ்லையும் கொச்சையாய் திட்டி சுத்துறவங்களும் இருப்பாங்க. அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை பாஸ்டர்ட். That word is in the Bible. So that means they are not under the scanner of God. The 7 flaming eyes of God that runs through to and fro, searches the deepest parts of the heart of a man. They don't like it. 7 கண்களை உடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் ஸ்கேனர், ஸ்கேன் பண்ணது அவ்வளவு எளிதாக. எனக்கோ தேவன் என்னை ஸ்கேன் பண்ணணும்னு விரும்புகிறேன். இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் ஒழுங்கா இருக்கா இல்லையான்னு ஸ்கேன் பண்ணி கொடுங்கப்பா ஆண்டவரே. வேதனை ஏதாவது வழி இருக்குதா, என் வழியில் வேதனைகள் உண்டா இல்லையான்னு பார்த்து என்னை நித்திய வழியில் ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி கொடுங்கப்பா. ஸ்தோத்திரம். புலவர் ஒருத்தர் பாடியிருக்கிறாரு, ஹல்லேலூயா. அல்ல, அவர் புலம்பி பாடுற பாட்டை பார்த்தீங்கன்னா, ஹல்லேலூயா. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. என்னை ஆளும் தயாபரனே. பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்தே. பொய்யாம் உலக உல்லாசத்தினால் மனம் போன வழி நடந்து. ஏசையா அபயம் அபயம் இறங்கும் பேரையா என் தாதாவே. ஏசையா அபயம் அபயம் இறங்கும் பேரையா என் தாதாவே. ஐயா ஐயா நான் பாவி, என்னை ஆளும் தயாபரனே. என்னை ஆளும் தயாபரனே. எத்தனை சூதுகள், எத்தனை வாதுகள், எத்தனை தீதுகளோ. எத்தனை சூதுகள், எத்தனை வாதுகள், எத்தனை தீதுகளோ. என்
பஞ்சகமோ கரவோ கபடோ மாய்மாலமோ ரண்டகமோ பஞ்சகமோ கரவோ கபடோ மாய்மாலமோ ரண்டகமோ மனசஞ்சலம் நீக்கியன கருள் செய்யும் சமஸ்த நன்மை கடலே மனசஞ்சலம் நீக்கியன கருள் செய்யும் சமஸ்த நன்மை கடலே பொய்யும் புரட்டும் உருட்டும் திருட்டும் பொறாமையும் ஆணவமும் பொய்யும் புரட்டும் உருட்டும் திருட்டும் பொறாமையும் ஆணவமும் விட்டுயும்படி அருள் செய்யும் அநாதி ஓர் ஏக திருத்துவமே விட்டுயும்படி அருள் செய்யும் அநாதி ஓர் ஏக திருத்துவமே ஐயா நான் பாவி என்னை ஆளும் தயாபரனே என்னை ஆளும் தயாபரனே. இந்த பாட்டு பாடுறதுக்காக அல்ல, இல்லை பாட்டு கேட்கறதுக்காக அல்ல, இந்த பாட்டு கேட்டு ருசிக்கிறதுக்காக ரசிக்கிறதுக்காக அல்ல. அந்த புலவன் என்ன சொல்லி பாடுறாருன்னா, பொய்யாம் உலக உல்லாசத்தினால், இந்த பொய்யான உலகத்தில் இருக்கக்கூடிய உல்லாசம், இந்த உல்லாசத்தினால மனசு போன வழியில நான் போனேங்கிறான். டேஞ்சரா பார்த்துட்டேன், ஆபத்துகளை கண்டேன் ஐயா. அபயம் அபயம் அபயம், உம்மிடத்துல அபயமிட்டேன் ஐயா, உம்மிடத்தில் அபயமிட்டேன், எனக்கு இறங்கும் மேசையா என் தாதாவேன்னு கத்துனேனுங்கிறார். அதான் சொல்றார். எத்தனை சூது, எத்தனை வாது, எத்தனை தீமை, எத்தனை அத்தனை அத்தனார் என் அத்தனே, என் பிழைகள், என் மிஸ்டேக்குகள், என் பாவங்கள் அத்தனையும் பொறுத்து கொள்ளுங்க என் தாதாவேன்னு கத்து. இந்த மாதிரி குவாலிட்டியான பாடல்கள் வர்றதே இல்லை. இப்போ மறைஞ்சு அழிஞ்சு போகக்கூடிய காலங்கள். கொஞ்சம் பொறுத்துக்குங்க ஐயா. இந்த பாட்டை படிக்கும்போதே நமக்குள்ள அவ்வளவு தாழ்மை வரணும். நம்ம செஞ்ச குற்றங்கள் எல்லாம் அப்படியே ரீல் மாதிரி அப்படியே வரும். அசிங்கமான காரியங்கள் நம்ம அவ்வளோ பீத்திக்கிறோமே, ஆனால் நம்முடைய செஞ்ச காரியங்கள் எல்லாம் டிவியில் ஸ்க்ரீனில் அப்படி ஸ்க்ரால் பண்ணி வர்றது போல் வந்தால் அதை ஓடி போயிடுவோம் நம்மெல்லாம். சை, அவ்வளோ சண்டாளர்கள் நம்ம அப்படின்ட்டு. அதை பொறுத்துக்குங்கிற வஞ்சகம், கபடு, கரவு, மாய்மாலம், ரெண்டகம், சை, இது மன சஞ்சலம். இதனால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கேட்டால், மனசுக்கு கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, சஞ்சலம். இவைகளை எனக்கு நீக்கி கொஞ்சம் அருள் செய்யுங்க. சமஸ்த நன்மை கடலே, ஏராள நன்மை செய்கிற கடலாக இருக்கக்கூடிய இறைவா எனக்கு அருள் செய்யும் ஐயான்னு பாடுறேன். அப்புறம் வர்றாரு பொய், புரட்டு. பொய் சொல்லியிருக்கோமா? பொய் சொல்லியிருக்கோமா? அப்படி சொல்லுங்க, சின்ன பிள்ளை மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லியிருக்கோம். புரட்டி இருக்கோமா? ஒரு உருட்டி இருக்கோமா? திருடுறோமா? யாருமே திருடலையோ? சரி. பொறாம, அம்மாடி அதை பாஸ்டர் சொல்லிடாதியா, ஐயையோ அது வண்டியா இருக்குது. ஆணவம், இதெல்லாம் விட்டு விட்டு உய்யும்படி எனக்கு அருள் செய்யும் அனாதி ஓர் ஏக திருத்துவமே. பொதுவாக இந்த மாதிரி பாடல்கள்லாம் பெந்தகோஸ்து சபைகளில் பாடுகிறது இல்லை. என்ன அருமையான பாடல். எனவே அப்போ இவர் அங்கே வருவோம். நம்ம ஐயா பார்த்தார்ல, எதையோ
வருவோம். இந்த பாட்டிலேயே மயங்கி போயிட்டீங்களே, ஸ்தோத்திரம். அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள். ஏன் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள்? டிசிப்ளின் அப்படின்னா ஆலோசனை இல்லை. கனெக்ட் பண்ண தெரியணும் உங்களுக்கு. ஆலோசனை இல்லாத இடத்தில் அப்போ there must be somebody to tell. ஏன் ஆலோசனை இல்லை? மறுபடியும் ஆலோசனை சொல்லுகிறவர் இல்லை. அந்த பெரிய பாதையில் ஆலோசனை சொல்லுகிறவர் இருக்க மாட்டார். ஏன் இருக்க மாட்டார்? எபேசியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படி நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவர்கள். நமக்கு ஆலோசனை கொடுத்தது நம்முடைய மாம்சமும் மனசும். Go to this place, go to that place, do this, enjoy என்று சொன்னது நம்முடைய மனசும் மாம்சமும். தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கவில்லையே. அப்போ கொடுக்கக்கூடிய தேவனை நாம் அறியவில்லையே. கிருபையாய் தேவன் நம்மளை வெளிப்பட்டு நம்முடைய கண்களை திறந்து நானே ஆலோசனை கர்த்தர். The reason is his name is a wonderful counselor and he will counsel you. உன்மேல் கண்ணை வைத்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். You will never go wrong. நீ தப்பான வழியில் போக வாய்ப்பே இல்லை. I am your counselor. நான் உன் ஆலோசனை கர்த்தா. ஹல்லேலூயா. எங்க இருக்காங்க அவனுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு? ஆலோசனை இல்லாத இடத்துல டிசிப்ளின் கிடையாது, சீர்கெட்டாச்சு. ஆலோசகர் இல்லை, அதனால ஆலோசனை இல்லை, அதனால சீர்கெட்டாச்சு. அவன் போக வேண்டியதான் மனசும் மாம்சம் விரும்பினதை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துக்கு விசுவாசிகள் வரவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஏரியாவுக்கு போகவே கூடாது. நீதிமான் கொட்டட்டும், அங்க கொற்றவன் இல்லை, அங்க கொற்றவன் இல்லை. நான் ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தைகளை பேசிட்டே போறேன். எனக்கு இந்த அடுக்க 5 பாயிண்ட் 3 பாயிண்ட்லாம் எனக்கு தெரியாது எனக்கு அதெல்லாம். சீர்கெட்டு போய் இதை முட்டமா, இது படிச்சோமா? அது அந்த வருஷம் கொடுங்க. எபேசியர்ல கொடுத்த 2-3 கொடுங்க. விரும்பினதை செய்தோம், சுபாவத்தினால் மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகள். 2வது வசனத்தை பாருங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாக, இவ்வுலக சம்பிரதாயங்களுக்கு ஏற்றபடியாக, இவ்வுலக இச்சைகளுக்கு ஏற்றபடியாக, இவ்வுலக பேட்டர்ன்ஸுக்கு ஏற்றபடியாக, இவ்வுலக they are not the patterns of heaven. Hallelujah. The pattern of heaven is different from the pattern of the world. This is very clear from the scriptures. உலகத்தினுடைய வழக்கம் வேற, பரலோகத்தினுடைய வழக்கம் வேற. நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த விரும்பினால் உலகத்தினுடைய பேட்டர்ன் வேற. ஆண்டவருடைய பிள்ளைகளே, this is a crystal clear cut and copy. மறுக்கவே முடியாது, மாற்றவும் முடியாது. ஸ்தோத்திரம். பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்டு வேற, பேட்டர்ன் ஆஃப் ஹெவன் வேற. அப்போ இங்க ஒருத்தன் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாக நடத்துறவன் ஒருத்தன் இருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது. அவன் உலகத்தில் இருக்கிறான். அதனால தான் உலகத்தில் இருக்கிறவனை பார்க்கலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஏன்? எதுக்காக உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர்னா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பெரியவர் பரலோக பேட்டர்னை கற்றுக் கொடுக்கிறவர். He teaches you the pattern of heaven. But this fellow
He teaches the pattern of the world. அப்ப can you wholeheartedly submit your life or surrender your life to the pattern of heaven? ஆண்டவருடைய பேட்டர்ன் வழக்கத்துக்கு 100க்கு 100 நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை வேலியடைத்து காத்துக்கொள்ள, எனக்கு செக் பண்ணுறது நீங்கள் தான் சொல்லி கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடிந்தால் பெஸ்ட் God. Hallelujah. ஏற்றபடினா என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை செஞ்சிட்டு இருப்பார். அந்த கம்பெனியுடைய விஷன் ஒன்று இருக்கும், அந்த கம்பெனியுடைய கோல்னு ஒன்று இருக்கும், அந்த கம்பெனியுடைய டார்கெட்டுன்னு ஒன்று இருக்கும், அந்த கம்பெனியுடைய பாலிசிஸ்ன்னு இருக்கும், எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் அந்த வேலைக்கு ஆள்கள் வச்சுருப்பாங்க. அப்போ வேலை செய்கிறவங்க கரெக்டாக யார் சொன்னபடி செய்வாங்க? அந்த கம்பெனியுடைய அந்த பாலிசிஸ் எதுவோ அதெல்லாம் ஃபிட்டானால் தான் அங்கே இருக்க முடியும். அப்போ அந்த கம்பெனி அவனை எப்படி நடத்தும்? அவங்களை எப்படி பயன்படுத்தும்? அவங்களை எப்படி வேலை வாங்கும்? அவங்க பாலிசி படி அவங்க கம்பெனிக்கு லாபம் வரும்படிக்கு. உண்மையா பொய்யா? உன்னை நான் வேலைக்கு சேர்த்தா என் கம்பெனிக்கு லாபம் உன்னால வரணும்னு நான் நினைக்கிறேன். வராட்டினா நீ எதுக்கு எனக்குமா? நீ எதுக்கு? நீ என் பாலிசிக்கு ஃபிட் ஆக மாட்டேங்கிற, தூக்கு அவனை, தூக்கு. நம்ம கம்பெனி பாலிசி எல்லாம் ரகசியமாக கொண்டு வேற கம்பெனிக்காரன்ட்ட கொடுத்துடுறான், லீக் பண்ணிடுறாங்க. தூக்கவனை. நம்ம கம்பெனி வரக்கூடிய இன்கம் எவ்வளோ வருமானம் வருதுங்கிற ரகசியங்களை இன்னொரு இடத்துக்கு போய் கொடுத்துட்றான். தூக்கவனை. அவனை வச்சுக்குவாங்களா? உள்ள இருக்கக்கூடிய திருடன். அப்போ எனக்கு அந்த கம்பெனிக்கு ஏற்றபடி தான் அவங்களை என்ன செய்வாங்க? நடத்துவாங்க. அதுபோல இந்த பொல்லாத ஆவி தனக்கு ஏற்றபடி ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறான். ஆனால் அவர்களோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது என்று எசேக்கியேல் 18 சொல்லுகிறார். அவர்கள் தேவனுடைய சொத்து. ஆத்துமா, கம் ஆன், பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. தேவனுடைய சொத்து. எல்லா ஆத்துமா கிரியேட் பண்ணது அவர், உருவாக்கினது அவர். இவன் தனக்குன்னு ஆத்துமாக்களை திருடிட்டு போறான், தன்னுடைய இஷ்டத்துக்கு என்று. இதனால அவனுக்கு என்ன லாபம்? அவனுக்கு பெரிய லாபம் என்னன்னா, தேவனுடைய சாயலா இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை கொண்டு போய் நரகத்தில் சதா காலங்களிலும் வாதிக்க வைத்து தேவனை பழிக்கு பழி வாங்கலாம் என்று நினைக்கிறான். ரிவெஞ்ச் எடுக்கணும்னு உட்கார்ந்துருக்கிறான். அப்படி நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நீங்க நடந்து கொண்டீர்கள். ஏனால் அவன் தான் உங்களுக்கு ஆலோசனை சொன்னான். பிராட் வழியில, விசாலமான பாதையில் உனக்கு ஆலோசனை சொன்னவன் யார்? அவன் தள்ளப்பட்டவன். அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் தேவனுக்கு உட்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தக்காரர்கள், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்கள். இன்ஃபேக்ட் கர்த்தருடைய வசனம் நம்மை குறித்து என்ன தெரியுமா சொல்லுது? தேவனுக்கு அடிமைகள் ஆகுங்கள் என்று எழுதியிருக்கிறது. தேவனுக்கு அடிமைகள் ஆகுங்கள். அடிமைங்கிற வார்த்தை நல்ல வார்த்தை கிடையாது. ஆனால் நம் கர்த்தருக்கு அடிமையாகிறதுல தப்பே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு அடிமையாயிரணும். ஏன்னா அவரை போல நல்ல தெய்வம் கிடையவே கிடையாது. பொல்லாங்கனுக்கு அடிமைகளா கடந்தோம். அடிமைத்தன நுகத்திலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. இனி இவரை விட்டு விலகுகிறவர்கள் எவ்வளவு சபிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள் என்று அடிச்சு சொன்னதுக்கு காரணம் கர்த்தரை போல வேற ஒரு தெய்வம் இல்லை. Are you comparing this useless devil with God? Can you compare? Is people of Israel, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் பெயரை வச்சுக்கிட்டு பாகால்களை வணங்கிட்டு இருக்கிறாங்க. குறுகிய பாதையில் நடக்க வேண்டியவர்கள் விசாலமான பாதையில் உட்கார்ந்துக்கிட்டு ஈஸி லைஃப் எனக்கு இருக்கணும்னு விரும்புகிறான். Christ has not promised an easy life. தேவன் ஒரு
சொகுசான சுலபமான ஒரு வாழ்க்கையை தேவன் கேரண்டி பண்ணவே இல்லை இந்த உலகத்துல. தப்பாய் புரிந்து கொண்டோம் நாம். The church of God has wrongly understood the teachings of Christ. That's why they go astray. கிறிஸ்துவின் வசனத்தை தப்பாய் புரிந்து கொண்ட திருச்சபை, தன்னுடைய மனவாட்டி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி போனவருடைய வார்த்தை என்ன ஆனது? The day one when you came to Christ, from that day started troubles. That's why let me tell you that the real Christian life is the most stressful life in one way or the other. புறம்பே ஸ்ட்ரெஸ், உள்ளே பாவத்துக்கு விரோதமாய் போரிட்டு ஜெயம் பெற்று பரிசுத்தமாய் வாழ்வது. Be not deceived. மோசம் போகாதிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. But the benefits are eternal. கிடைக்கக்கூடிய நன்மைகளோ நிரந்தர நித்திய மகிமை. Hallelujah. It is worth enduring sufferings along with our Master and our Savior, who is the author of our salvation. நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியோட நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட போவோமாக என்று எழுதியிருக்கிறது. நாமும் செல்வோமாக என்று எழுதியிருக்கிறதே. So, brothers and sisters, நம்ம எவ்வளவுதான் பாடுகள் நமக்கு அனுபவித்தாலும், வேதனைகளை நாள்தோறும் வாதிக்கப்பட்டாலும், நம் ரட்சிப்பின் அதிபதி நம்மை விட்டு நீங்க மாட்டார். நோ, அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. எனவே நடந்து கொண்டீர்கள், இப்படி நடந்து கொண்டீர்கள். இனி அப்படி நடப்பதற்கு நாம் அவனுக்கு அடிமைகள் அல்ல, நாம் தேவனுக்கு அடிமைகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம் பாவத்தில் the greatest blessing God has given is not an easy life. அடுத்த வாரம் சபைக்கு வருவாங்களா இந்த மாதிரி கட்டங்காப்பிய பிரசங்கத்தை சொல்றது? Greatest blessing is the life of suffering. பாடுகளின் வாழ்க்கை தேவன் நமக்கு தானமாய் கொடுத்தது. தேவன் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் முதலான ஆசீர்வாதம். இதை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எல்லாருக்கும் ஈஸியான வாழ்க்கை, ஈஸியாக வரணும், ஈஸியாக போகணும். காஷ்மீரில் மழை பெய்யுதுன்னா இன்னைக்கு பிரைஸ் டவரில் சர்ச்சுக்கு வரமாட்டான். ஏன்னா பாஸ்டர் மேகம் வந்துருச்சு. எங்கே வந்துச்சு? பாஸ்டர் சொந்தக்காரன் வந்து அம்மா ஐயோ வெள்ளிக்கிழமையில நாங்கள்லாம் வர முடியாது. எங்களுக்கு வீட்டில் நல்ல காரியம் நடக்குது, வெள்ளிக்கிழமை புதன்கிழமைலாம் வர முடியாது, இனி வர முடியாது, இனி வர முடியாது, இனி வர முடியாது, என்ன நல்ல காரியம் நடக்குது இல்லை. தட்ஸ் ஆல் அவர் ஈஸி லைஃப். ரொம்ப ஈஸி. பைபிளை கொண்டு வர மாட்டான், அப்படியே வருவான், அப்படியே போவாங்க. நினச்சா வர்றது, இல்லைன்னா போகிறது. சும்மா ஜென்ரலாக சொல்கிறேன், யாரையும் பற்றியும் சொல்லலை. இட்ஸ் நாட் அன் ஈஸி லைஃப். முழங்கால் போட்டு டெய்லி ஜெபிக்கிறது கஷ்டமான வாழ்க்கை. மணிக்கணக்காக தேவனிடத்தில் உலக வேலைகள் பயங்கர டைட்டாக இருக்கும். அந்த டைட்டான நேரங்கள்லையும் கூட எதையாவது ஒரு நேரத்தை பார்த்து ஜெபம் பண்ணி தேவனோடு கூட அந்த லிங்க் வச்சுக்கிறது கஷ்டமான வாழ்க்கை. உறவு வச்சுக்கு துண்டிக்காம போகணுமே, அதுக்கு எவ்வளவு ஜெபம், அவரை முகத்தை தேடணுமே. ஜெபிக்கிறது தெரியாமலே உள்ளத்திலேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த லிங்கோட தேவனோடு பேசிக்கொண்டே வேலைகளை செய்யறது லிங்க் கட்டாயிடக்கூடாதே. அந்த குறுகிய பாதையில போய்கொண்டே இருக்கணுமே. தெய்வமே, கடினமான வாழ்க்கை. இட்ஸ் நாட் அன் ஈஸி லைஃப். Pattern of the world is different. Pattern of God is totally different. திருச்சபைக்கு இதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. இங்கே உங்களுக்கு இது கிடைக்கிறது.
இதன்படி நீங்கள் மனதை கொடுப்பீர்களானால் பயங்கர புத்திசாலிகள். அவன் கத்துறான்னு சொல்லி நானும் கத்தலாமா? அவன் போகிறான்னு சொல்லி நானும் போகலாமா? அவன் திட்டுறான்னு சொல்லி நானும் திட்டலாமா? அவன் கொள்ளையடிக்கிறான்னு சொல்லி நான் கொள்ளையடிக்கலாமா? அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான்னு சொல்லி நானும் தட்ஸ் த பேட்டர்ன் ஆஃப் த வேர்ல்டு. அது உலகத்தினுடைய பழக்கம். நோ, மை காட் he taught me the pattern of the heaven is different. Can you wholeheartedly submit your life or surrender your life to the pattern of heaven? ஆண்டவருடைய பேட்டர்ன் வழக்கத்துக்கு 100க்கு 100 நான் ஒப்பு கொடுக்குறேன், என்னை வேலியடைத்து காத்துக்கொள்ள, எனக்கு செக் பண்ணுறது நீங்கள் தான் சொல்லி கொடுக்க முடியுமா? அப்படி கொடுக்க முடிந்தால் பெஸ்ட். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உற்சாகப்படுத்துகிறேன். சரிஞ்சிட்டிங்கன்னா மேலே வாங்க, அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா திருப்பி இந்த பக்கம் வாங்க. நம் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. நம் தேவன் மறுபடியும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அவர் அன்னைக்கு சொன்ன பாவிகளுக்கு சொன்ன வார்த்தை ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூன்னு சொன்னவர், இன்னைக்கு ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூன்னு நம்மையும் பார்த்து சொல்றார். பேக்ஸ்லைட் ஆகி அவரை தேடாமல் உட்கார்ந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? வழி விலகி பின்மாற்றத்தில் அடைஞ்சி ஆண்டவரேன்னு சொல்லும்போது நம்மை பார்த்துன்னு சொல்லுகிறார், நோ நோ ஐ எம் நாட் ஆங்கிரி வித் யூ, கம் ஹியர். உண்மையில எனக்கு கோபம் கிடையாது, வந்திருப்பாங்கிறார். அது சொல்கிற நேரத்துக்குள்ளால வந்துடணும். ஹல்லேலூயா. அந்த 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 உறவுக்குள் இருக்கிறவங்க பின்னால் போகக்கூடாது, அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். என்ன ஆனந்தம் அது, என்ன ஆனந்தம். ஹல்லேலூயா. பழைய வாழ்க்கையின் வாசனைகள் வரக்கூடாது, பழைய எரிச்சல்களின் வாசனை வரக்கூடாது, பழைய கத்துறது, திட்டுறது, சாடுறது, தூக்கி வீசி எறிகிறது, அந்த வாசனைகள் வர. இட்ஸ் a நியூ பேட்டர்ன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். எல்லாம் பழையதெல்லாம் ஒளிந்து போயின. பட் மெனி ஆர் கீப்பிங் த ஓல்டு திங்ஸ் இன் த ஓல்டு வைன் இன் த நியூ ஸ்கின். பழைய ரசம் புது துருத்தியில் வச்சிருக்கிறான். இட் வில் நாட் ஒர்க் இன் ஆண்டவர். Check up your life. Check up your life and check up my life. Either there must be an engine problem or there must be a pilot problem. Or there must be both problems. சில நேரங்களில் கேள்விப்பட்டேன், நம்ம கேள்விப்படுறோம், இந்த பிளேன் எடுக்கக்கூடாது, அது கொஞ்சம் பழுது பார்க்கப்பட்டது, அது பழுது உள்ளதுன்னு ஏற்கனவே தெரிஞ்சும் கூட அந்த பைலட் அந்த பிளேன் தான் வேணும்னு சொல்லி எடுத்துகிட்டு போனான்ட்டு நிறைய நேரங்களில் நம்ம பேப்பர்களில் பார்க்குறோம். இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒன்று அப்படி தான் ஆச்சு. அது ஆக்சுவலாக பறக்கிறதுக்கு சர்டிஃபிகேட் கிடையாது, அதுக்கு சர்டிஃபிகேஷன் இருக்குது எல்லாத்துக்குமே, இந்த பிளேன் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்ட்டு. அது தைரியமாக எடுத்துகிட்டு போய் இட் வாண்ட் ஒர்க். மிடில் அது புத்தியை காட்டிடு. சிலருடைய சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் நாட் குட். நம்ம சர்டிஃபிகேஷன் எப்படி? குற்றம் கண்டுபிடிக்க இந்த இடத்தில் நான் இல்லை, செக் பண்ணிக்கக்கூடிய நிலைமையில் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் ஒரு நல்ல சர்டிஃபிகேட் தருவாரா, நீ பறக்கலாம், யூ ஆர் ஃபிட் ஃபார் ஃப்ளைட்டுன்னு கொடுப்பாரா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கொள்ளணும், ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். இவன் இப்படி சொல்லிட்டு அவன் அப்படி சொல்லிட்டு அவள் தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், நாவு பூமி எங்கும் உள்ள. வாய் வானத்துக்கு போச்சு, நாக்கு பூமி ஃபுல்லாக சுற்றி வருது. வாயை திறந்து என்னென்னலாம் பேசுகிறாங்க ஜனங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சிலருடைய வாழ்க்கை இது வெளிப்படையாய் தெரிகிறது. அப்படி தெரியும் போது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஆண்டவரே அப்படின்ட்டு. தப்பு செய்யாதவன் யாருமே இல்லை. ஆத்திர அவசரப்பட்டு சில தப்புகள் நமக்கும் வரத்தான் செய்யுது, இல்லைன்ட்டுல. ஆனால் என்னதான் சொல்லியும் மாறாமல் இருக்காங்களேன்னு பார்க்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு. சரி, அப்புறம் 10 பார்த்தீங்கன்னா வாங்க. ஆகையால் அவருடைய பாயிண்ட்டு, நீங்கள் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். ஆகையால்
அவருடைய ஜனங்கள் இந்த வழியாய் திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பூரணமாய் சுரந்து வரும். அர்த்தத்தை சொல்லித்தாரேன். பட் அதுக்கு முன்னால ஒரு கேள்வி என்ன தோணுது? என்ன வழி வருதா? 73ல வழி வருதா? மத்தேயு 7 இது வருதா இங்க? அப்ப இவர்கள் எந்த வழியில் திரும்புகிற? நான் அப்பா அந்த வழினாக்கா பையன் அந்த வழிதான். தேவனிடத்தில் திரும்பினா ஒழிய, எங்க அப்பன் குடிகாரன்னா அவன் பையன் அதுக்கு மேல 4 மடங்கு குடிக்கான். அவன் பிள்ளை எத்தனை மடங்கு குடிப்பானோ தெரியும். எல்லாம் பொது 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 பொதுன்னு மந்த மாதிரி அதே வழியில் ஆட்டு மந்தையை போல போகிறார்கள். திரும்பினா ஓகே, திரும்பாட்டி அந்த வழிதான். எங்களுக்கு எதுக்கு சங்கடம்? நாங்கள் நல்லா தானே இருக்கோம். எங்களுக்கு எதுக்கு இயேசுமா? இயேசு உன்னை நேசிக்கிறார்னா, எப்பா எனக்கு என்ன சங்கடம் வந்திருக்குது? நான் என்ன அவர் நேசிக்கிறார், என்ன காப்பாற்ற போகிறாரு? நாங்கள் கொழு கொழுன்னு இருக்கோம். எப்பா நீ தாண்டா பிச்சைக்காரனா இருக்க இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு அப்படிமா. இந்த வழியாய் திரும்புகிறார்கள். அடுத்து, தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு நமக்கு விளக்கம் வேணுமே. வேதத்தில் பாவம் இல்லை, வேதத்தில் தண்ணீர்னு வரும்பொழுது தேவனுடைய வசனத்தை குறிக்கும். ஆனால் தண்ணீர்கள் அப்படின்னு வரும்பொழுது மனுஷரை குறிக்கும். மனுஷரை குறிக்கும். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. தண்ணீர்களை நீ கடக்கும் போது எப்படியோ மொத்தத்தில் தண்ணீர்கள்னு வரும்பொழுது மனுஷர்கள், ரைட். அப்போ இவர்களுக்கு தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும் அப்படின்னாக்க இவர்களுக்கு அனுகூலமாய் இருக்கிறவர்கள் எக்கச்சக்கமாய் இருப்பாங்கன்னு அர்த்தம். சப்போர்ட் பயங்கரம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன சப்போர்ட்டு? ரோம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நீரோ மன்னன் அங்கே என்ன செஞ்சுருக்கான்? ஃபிடில் வாசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த அரங்கத்துக்குள்ளால கிறிஸ்தவர்களை நடுவில் வச்சு பசியாக இருக்கக்கூடிய காட்டு எருமைகள் அப்படி கொம்பு ஷார்ப்பாக அப்படி வச்சு அவுத்து விட்டுறான், வெறுப்பேற்றி அவுத்து விட்டுறான். அதோடு இவங்க சண்டை போடணும். ஜெயிக்க முடிஞ்சால் ஜெயிச்சுக்கோ, இல்லைன்னா சாவுன்ட்டுறான். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் போன பாதைகளை பாருங்கள். நமக்கு எங்கே தெரியுது மாடுகளோட எருமை மாடுகளோட சண்டை போடுறது? இப்போ நீங்களாம் சண்டை போடுவீங்களா? நம்மளை நம்ம ஓடியே போயிடுவோம். வேறு வழி இல்லை. அது பசியோடு வரும். அப்படி ஒரு முட்டு தூக்கி வீசி குடல் வெளியில் வந்து செத்து போன எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருக்காங்க அந்த நாட்களில். இன்னும் சில காரியங்களை சொன்னேன்னா நொந்துருவீங்க. அப்பா, ஒரு இரும்பு சேர், அப்படியே இரும்பு சேர், இரும்பு டோட்டலாக இரும்பில் இருக்கும். கீழே கத 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 கதன்னு எவ்வளவோ நேரம் நெருப்பு போட்டு, எவ்வளவோ நேரம் மணிக்கணக்காக நெருப்பு போட்டு எரிச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த சேரில். பேப்பரை வச்சா எரிஞ்சிருங்கிற நிலைமையில அப்படியே கட்டி போட்டு உட்கார வச்சிடுறாங்க. நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி ஈஸி லைஃப் இல்லைங்க பரிசுத்தவான்கள் போன பாதை. கம்பில் கட்டி வச்சுட்டு சுற்றியில் கம்புகள் கட்டி அப்படியே நெருப்பு வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. இந்த பாடுகளை சகிக்க முடியாமல் பேதுரு அப்போஸ்தலன் திரும்பி எருசலேமுக்கு போகிறான். சகோதரர்கள் படுகிற பாடை பார்க்க முடியாமல் போகிற நேரத்தில் ஆண்டவர் அந்த பக்கமாக எதிர்த்து வருகிறார். எங்கே போகிறாய்? ஆண்டவரே, நீங்கள் எங்கே போகிறீங்க? என் சகோதரர்களுடைய பாடுகள் பங்கேற்க நான் போகிறேன். இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தையை பாருங்க. நீ எங்கே போகிற? நான் எருசலேமுக்கு போகிறேன். அவர் கேட்குற கேள்வி, எங்கே போகிறாய்? கோவாடிஸ். Where are you going, Peter? கோவாடிஸ். அந்த கேள்வியில் உரியிட்டான். அந்த சத்தத்தில் அவர் கேட்குற கேள்வி, அந்த வார்த்தைக்கு இனி அவனால் எருசலேமுக்கு போக முடியல.
என் சகோதரர்களோடு நான் போகிறேன்னு சொல்லி பார்க்க போகிறேன்னு இயேசு சொல்லும்போது, நீ எங்கே போகிறான்னு திரும்பிட்டான். யூட்டர்ன் எடுத்துட்டு மறுபடியும் நேராக போனான். சிலுவையில் தலைகீழாய் அறையப்பட்டான், மடிந்தான். Is it an easy life? Is it the life? அப்படி இன்னைக்கு நமக்கு நடக்கும்னு நான் சொல்லலை. நம்ம லெவல்ல நம்ம கெப்பாசிட்டியின் படி கிறிஸ்துவுக்காக நிற்க வேண்டியது ஒரு போராட்டத்தின் காலம்தான். தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாக சுரக்கணும்னா சப்போர்ட் அவங்களுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. கிராமமே சில நேரங்களில் அவர்கள் சொந்தமாக்கி வைத்திருப்பார்கள். அவர்கள் ஏதாவது ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கிராமமே திரண்டு வந்துடும், நகரமே பட்டணமே திரண்டு வந்துடும். அந்த கிராமத்துக்குள்ள எவனாவது ஒருத்தனை இயேசுவை ஏற்றுக்கொண்டான்னா அவன் தூக்கி வீசப்படுறதுன்னு வேகத்தை பார்க்கணும். கெட் அவுட்மா. சொத்தும் கிடையாது, ஒரு சொட்டு தண்ணியும் கிடையாது, உனக்கு ஒன்றும் கிடையாது, பொண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, உனக்கு எக்ஸ்கம்யூனிகேட்டட், யூ ஆர் அவுட் அப்படின்னு. நமக்கு எங்கே சப்போர்ட்? There is no support, only God is our support. அப்போ அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரக்கிறது. ஆனால் நமக்கு தேவன் அனுகூலம் பண்ணுகிறவர்களை தேவனே நமக்கு தருகிறார். சில இடங்கள்ல எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று இருக்கிறது. மனுஷ தயவு தேவன்தான் தர வேண்டாம் நமக்கு, நாம போறதல்ல. ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். நான் எப்போதும் ஜெபிக்கிற ஒன்று, தேவனே என்னால் சமாளிக்க முடியாது, ஆனால் எனக்கு உதவி செய்யக்கூடிய மனுஷர்களை எனக்கு அனுப்புறது நீங்கள் தான், உங்கள் கையில் இருக்கிறாங்க, எனக்கு அனுப்பி கொடுங்கப்பான்னு. தே ஆர் கால்ட் அவர் டெஸ்டினி ஹெல்பர்ஸ். டெஸ்டினா போய் சேரக்கூடிய இடம். டெஸ்டினி ஹெல்பர்ஸ் அப்படின்னாக்க அந்த நாம் போய் சேரக்கூடிய இடத்திற்கு நமக்கு உதவி செய்கிறதுக்கு அவ்வப்பொழுது ஆட்களை அனுப்புவார். அவர்களுக்கு பேர் டெஸ்டினி ஹெல்பர்ஸ். Thank God for the destiny helpers. They are in the hands of God. தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள். எனக்கு உதவி செய்ய அனுகூலம் செய்கிறவர்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறார்கள். அவர் எனக்கு அனுப்புவார். நான் நம்புகிறேன். நம்புகிற கூட்டம் இருக்குமானால் என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள். ஆனால் நான் மனுஷர்களை தேடி போக மாட்டேன். அவர்களை எனக்காக அனுப்புகிறது என் ஆண்டவருடைய வேலை. அது அவருடைய வேலை. இப்படி சொல்லிட்டு பரிபூர்ணமாய் சுரந்து வருது. நெக்ஸ்ட் தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். 12 போகும்போது, இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றென்றும் சுகஜீவிகளாய் இருந்து ஆஸ்தியை இவர்களுக்கு டைட்டில் ஒன்று கொடுக்கிறான், துன்மார்க்கன். ஆண்டவரை அறியாத மக்கள் துன்மார்க்கருங்கிற டைட்டில் இருந்தால் பரவாயில்ல, அதை விட்டுருவோம். ஆண்டவரை அறிஞ்சவங்க துன்மார்க்கமாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியுதா? ஏற்றுக்கொள்ள முடியாது பிரியமானவர்களே. அந்த லிஸ்ட்டில் நம்ம போயிடக்கூடாது. ஆண்டவர் அறிஞ்சேன்னு சொல்லிட்டோம், துன்மார்க்கனுடைய லிஸ்ட்டில் போயிடக்கூடாது. நமக்கு தேவன் கொடுத்த ஒரு பெரிய பட்டம் என்ன தெரியுமா? நேம் என்ன தெரியுங்களா? நீதிமான்கள். அதுவும் பத்தாதுக்கு பரிசுத்தவான்கள். அந்த டைட்டிலுக்குள்ள நம்ம போகணுமே ஒழிய ஆண்டவரை அறிஞ்சிட்டு துன்மார்க்கனுங்கிற லிஸ்ட்லையா போறது? அடுத்தவன் நிலத்தை அபகரிக்கிறது, ஒழுங்கா சொந்தக்காரங்களையே ஒழுங்கா தான் வீட்டில் வாழ விடாம பண்றது, அடியாளை வச்சு மிரட்டுறது, பார்த்தா இம்மானுவேல்னு பேர் இருக்கும். இதுவா இந்த சுயநலமா? இந்த இதுவா? அது பேர் துன்மார்க்கர் என்ற லிஸ்ட். அது நோவே. ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் வேதத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். இது அந்த 10 அப்போ 12 வசனம் பார்த்துட்டோமா? 12வது வசனத்தை விட்டுருவோம், 1வது வசனத்தையும் விட்டுருவோம். ஆக மொத்தம் எத்தனை? 10. இந்த 10 வசனத்தில் அவன் புலம்புனது தப்புன்ட்டு 13 தான் தெரியுது பாருங்க. 13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமல் என் கைகளை கழுவினேன். இப்படிலாம் சொல்லிட்டு நாள்தோறும் வாதிக்கப்பட்டான். இவன் அவனை பார்க்கல, உனக்கு சமாதானம் கிடையாது. போ, நீ டெய்லி அவனை பார்த்துக்கிட்டே இருக்க, உனக்கு நிம்மதி போச்சு. காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். ஏன்டா உனக்கு தேவையில்லாத காயங்கள்? அப்புறம்
அப்புறம் இவ்விதமாய் பேசுவேன் என்று சொன்னேனார்கள், இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாவேன். டேய், நீ விசுவாச வீரன், நீ பேசுகிற வார்த்தைகள் உன் பின்னடியார் சந்ததிக்கு விசுவாசத்தை ஊட்டுகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டாம். நீயே தைரியப்படுத்தி பேசுவாயானால் உன் பின்னால வரக்கூடியவர்கள் எப்படி? நீயே டபுள் வேஷம், 2 வேஷம் போடுவாயானால் பின்னால இருக்கிறவர்கள் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துரோகியாய் மாறிவிடுவேன் சொல்லிட்டு டக் டக் டக். இதை அறியும்படி நான் யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த அங்க போற இடத்துலக்கு நீ போனா தாண்டா புத்தியே உனக்கு ஒழுங்கா வரும். போகக்கூடிய இடம் எது? நீ பிரவேசிக்கக்கூடிய இடம் எது? நல்ல வேலை இவன் தேவனுடைய ஆலயத்துக்குள்ள போனான். போகாட்டி அந்த குறுகிய பாதையிலிருந்து விசாலமான பாதைக்கு ஓடி இருப்பான். ஏன்னா இவனுக்கு ரொம்ப பொறாமை வந்துச்சு. பத்திலா, பொறாமை கொண்டேன்னால கட்டாயம் எனக்கு எதுக்கு இந்த 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 கஷ்டமான வாழ்க்கை, போப்பா அப்படின்னா. அப்புறம் பிரவேசித்து இதை நான் அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாக இருந்தது. சீக்கிரமாக முடிவை கவனித்து சமாதானமாக வாழப்பார். சீக்கிரமாக கவனிச்சா சீக்கிரமாக சமாதானமாக இருக்கலாம். அவனை குறித்தே பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இருக்கிறவங்க சமாதானமும் போயிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசனமாக இருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடம்னா பாதாளம்தான். அந்த ரோடுடைய எண்டு பாதாளம்தான். இப்போ புரிஞ்சு போச்சு சாமி எனக்குன்னா. என்னடா அது மத்தேயு 7க்கும் 73க்கும் என்ன சம்பந்தம்? 73 மத்தேயு 7 அடங்கி இருக்குதுங்கிறது நமக்கு இப்போ தானே நமக்கு விளங்குது. சரி வாங்க, சரி போகலாம் வாங்க. அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள், பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாக. என்ன உங்களுக்கு தெரியுது இந்த வசனத்திலிருந்து? ஒரே ஒரு வார்த்தை ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது என்ன வித்தியாசமான? ஒரு நிமிஷம்னு ஒருத்தருக்கு சொல்கிறாங்க, நிர்மூலம்னு அடுத்தவங்க சொல்கிறாங்க. நமக்கு எதுக்கு இந்த வம்புன்னு எல்லாமே பேசாமல் இருக்காங்க. ஒன்னா சொல்லிட்டு சொல்லாத வார்த்தை எதுண்டான்னு பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். அவர்கள்ங்கிறது ஒரு வார்த்தையாமே. இங்கே நீங்கள் ஒருத்தர் சொல்கிறாரு, பாஸ்டர் எல்லா வார்த்தையும் சொல்லியாச்சு, சொல்லாத ஒன்று இருக்கு, ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு, ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. பயங்கரங்கள். இந்த பயங்கரம்ங்கிற வார்த்தை யோபில் இருக்குது. இங்கே இப்போ நான் எடுக்க மாட்டேன். அதை ஆக்சுவலாக உங்களுக்கு சொல்லித்தரேன் கேளுங்க. பயங்கரங்கள் அப்படிங்கிற வார்த்தை இந்த அந்த பாதாளத்தில் இருக்கக்கூடிய நிலைமையை விவரிக்கிற இந்த பயங்கரங்கள். அதை சந்திக்கிறவர்கள் இதுவரைக்கும் நாம் அந்த பயங்கரத்தை வாழ்நாளில் சந்தித்ததே கிடையாது. நோ, இனி சந்திக்க போவதும் இல்லை. அந்த பயங்கள் இனி நாம் அது சந்திக்க போவதே இல்லை. தேவன் அதை எழுதி வைத்திருக்கிறார். டெரர் ஆஃப் த நைட் என்று எழுதியிருக்கோம். செத்தான் போங்க. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம் இருக்கிறது. டெரர்ஸ் ஆஃப் த நைட் ஃப்ரைட்டன்ஸ் தெம். அது இப்போ உள்ள போய் ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான் பார்த்தீங்களா, ஒரு கும்பல், அவனுக்கு அது தெரியும். இப்போ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிற எனக்கோ கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கோ அது நிச்சயமாக தெரியாது. பிகாஸ் தோஸ் டெரர்ஸ் we have not seen in this world at all, even once. அந்த பயங்கரங்களை நம்ம வாழ்க்கையில் இதுவரைக்கும் சந்திக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் பாதாளம்தான். நோ, அலறுவாடுங்க 24 hours அந்த பயங்கரங்கள். ஐயோ ஐயோ. அதுபோல ஒரு டார்க்னஸ் என்று எழுதிருக்குன்னா சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். டார்க்னஸ். நம்ம கருப்பு சட்டை போட்டிருக்காங்க சிலர், இந்த எல்லாம் ஆஃப் பண்ணி கருப்பாக, அந்த கருப்பு இல்லை, அது அந்த டார்க் கிடையாது. we have not seen the darkness at all. அந்த டார்க்னஸை நம்ம பார்த்ததே கிடையாது, பார்க்க போவதும் இல்லை. I know that. அதுக்கு பேர் பைபிள் என்ன போட்டிருக்குதுன்னா டார்க்னஸ் ஆஃப் த டார்க்னஸ் போட்டிருக்கோம். டார்க்னஸ் ஆஃப் த டார்க்னஸ். அது பார்க்கக்கூடாதுங்க. அந்த பயங்கரங்களையும் பார்க்கக்கூடாது, அந்த டார்க்னஸையும் பார்க்கக்கூடாது. அலறுவான் உட்காந்து, அலறிட்டே இருப்பான். பல்லு கட்டி 24 மணி நேரம்.
தேவன் என்று கோபமாய் உன்மேல் இல்லை என்று சொல்லுகிற சத்தத்தை நிராகரித்தவனும், குறுகலான பாதையை வேண்டாம் என்று சொல்லி கேட்கிற சத்தம் போடுகிற அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று கீழ்ப்படியாமல் போய் விசாலமான பாதையை தெரிந்து கொண்ட விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அதை சந்திப்பார்கள். என் சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னையோட மூட்டை கட்டிடணும். எந்த பழக்கமாக இருந்தாலும் இன்னையோட அசதி, சோம்பேறித்தனம், மாய்மாலம், பித்தலாட்டம், பொய், சினிமா, காமெடி, சீட்டாட்டம், கல், சாராயம், புகைப்பிடித்தல், பீடி, இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். யாராவது அதில் போர்னோகிராஃபி, காம விகார படங்கள், ஆபாச படங்கள், இன்னையோட இப்போட மூட்டை கட்டணும். நம்மளால் அதை சந்திக்க முடியாது. நோ, எடுங்க பைபிளை, செக்லிஸ்ட்டை எடுங்க, ஒழுங்காக வண்டியை தூக்கிட்டு போவோம், பரலோகத்தில் கால் எடுத்து வைப்போம். ஹல்லேலூயா. விருப்பம் இருந்தால் செய்யுங்க. இவ்வளவு சத்தத்தை கேட்டும் கூட செய்யாமல் இருந்தால் சடுதியில் நாசமாவோம்னு வேதம் சொல்லுகிறது. இதை பிரசங்கிக்கிறவர்கள் இன்னைக்கு இல்லையே, அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவது போல் ஆண்டவரை நீர் விழிக்கும் போது அவர்கள் வேஷத்தை இகழுவரி. இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியமறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். விசாலமான பாதையில் போகிறவர்கள் மிருகம். அந்த பாதையில் போகிறவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறவர்கள் மனுஷர்கள் அல்ல. நான் யாரையும் திட்டல, வேதம் சொல்லுகிறபடி அவன் சொல்றான், நான் மிருகம் போல இருந்தேன்னா, நான் நேரத்தை வீணாக்கி போட்டேனே மிருகம் மாதிரி அப்படின்னா. பிறகு என்ன சொல்லுகிறான்? ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்க. பிழைச்சேன். நீங்க என்னோடு இருக்கிறதுனாலையும் உம்முடைய வலது கரத்தினால என்னை பிடித்து தாங்கினதுனாலும் பிழைச்சுக்கிட்டு பிடித்து தாங்குகிறீர். பிறகு உம்முடைய யார் ஆலோசனைப்படி? எங்கே அந்த ஆலோசனை? எங்கே அந்த ஆலோசனை கிடைக்கும்? எங்க ஆலோசனை கிடைக்கும்? எங்க ஆலோசனை கிடைக்கும்? இல்லை, கும்பலா போடுறீங்க. தேவ சபை இல்லையா? இருக்கட்டும். குறுகலான பாதையில் ஆலோசனை சொல்லுகிறவர் இருப்பார். விசாலமான பாதையில் ஆலோசனை சொல்லுகிறவர் இருக்க மாட்டாரே. சீர்கெட்டு போகிறார்கள். If you cannot be disciplined in the house of God, when God speaks to you, I tell you, in the mighty name of Jesus Christ, there will be no help for you. Nobody can discipline you in your life. Nobody. Don't dream it. If you cannot hearken the voice of God in His presence, let me tell you with fearfully that there is no remedy for you. There will be no remedy for you. உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில். இந்த பாதையின் முடிவு எங்கே? மகிமை. ஹல்லேலூயா. அப்புறம் சொல்லிட்டு வேகமாக முடிக்கிறான். பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்லை. அப்படி சொல்லிட்டு இப்போ தாண்டா அறிவு வருது உனக்கு, அப்படி உனக்கு தெரியும் இல்லை, அப்புறம் ஏன் அவனை பார்த்து பொறாமப்பட்டுட்டேன், இப்போ தான் எனக்கு கண்ணு திறந்துச்சு. அதனால் என்ன சொல்கிறான்னா, என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. மாம்சமும் இருதயமும் விரும்பினது செய்யல, மாண்டு போச்சுன்னா சரண்டர்டுன்னு அர்த்தம். ஐயோ ஆண்டவா, என் மாம்சமும் என் இருதயம் மாண்டு போகிறதுன்னா என்ன அர்த்தம்? நான் செத்து போறான்னு நினைக்கிறோம் நம்ம எல்லாம் இதை வாசித்துட்டு. அங்க 2-3 மனசும் மாம்சமும் விரும்பினது. அப்ப உயிரோடு இருந்தோம். எதுக்கு உயிரோடு இருந்தோம்? உலகத்தில் அவனுக்காக அவன் நடத்தும்படிக்கு அவனுக்கு கீழ்ப்படுகிறதற்கு நம்ம ஆக்டிவா இருந்தோம், ரொம்ப அலர்ட்டா இருந்தோம் அவன் நடத்துறதுக்கு. இன்னைக்கு என் மாம்சமும் இருதயமும் செத்து போச்சுன்னா என் தேவனுக்கு அடிமை ஆயிட்டேன். தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார். அவர் தான் ராஜா. அல்லேலூயா. இனி அவர் சொற்படித்தான் நான் செய்வேன். நான் கொஞ்சம் நேரம் அப்படி வெளியில் போயிட்டு வந்தேன், முட்டாளாயிட்டேன்னு சொல்கிறான், மிருகம் ஆயிட்டேன்னு சொல்கிறான்.
அப்புறம் சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறான் தெரியுமா, இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம், குறுகிய பாதையிலிருந்து விசாலமான பாதையில் போகிறவர்கள். பாஸ்டர், உங்களுக்குன்னு வசனங்கள் இருக்குது இல்லை பைபிளில்? ஆஹா, அப்போ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள்னா யார்? எந்த பாதையிலேருந்து எந்த பாதைக்கு போகிறாய்? ஓ மனிதனே, நீ எங்கே போகிறாய்? காலையில் மலர்ந்து மாலையில் பனிப்பூவை போல் இருக்கிறாய். ஓ மனிதனே அப்படின்னு ஒருத்தர் பாடினார். அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு, நம்ம பாட்டு தான். என்னப்பா நீங்க சை. அப்போ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசம் அடைவார்கள், உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். 28 முடிக்கிறான். எனக்கோ அந்த குறுகிய பாதையே அண்டி கொண்டிருப்பது நலம், நான் உமது கிரியைகள் எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கை வைக்கிறேன். கிரியைகளை சொல்லி வரணும்னா என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனிச்சிருங்க, இப்போத்தோட முடிக்கிறேன். துன்மார்க்கன் அல்ல, சன்மார்க்கன், நீதிமான், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். அவன் ஆடு, அவன் மாடு, அவன் ஒட்டகம், குதிரை, கழுதை, அவன் பொண்டாட்டி, அவன் பிள்ளைகள், 10 பிள்ளைகள். இது எவ்வளோ பெரிய சைஸு? குடும்ப சைஸு கேட்டேன், தொப்பை சைஸு கேட்கல, குடும்ப சைஸ். அவன் போகிற பாதை துன்மார்க்கமான வழிவில் விசாலமான பாதையா இல்லை குறுகிய பாதையா? அது எப்படி தெரியும்? அவனை பற்றி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் விசாலமான பாதையில் போக முடியாது. அப்போ பாதை இவ்வளோ வச்சுக்கலாமா? அகலமாக இருக்கா? இப்போ போக 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 பாதை குறுக்கிட்டே போகிற அந்த குறுகிய பாதையில் என்ன ஆகும்னா, இவ்வளோ நேரம் ஆடு மாடு கோழி கழுதை குப்பை இந்த ஒட்டகம் பிட்டகம் 10 பிள்ளைங்கள்லாம் போகிற அளவுக்கு சைஸில் பாதை இல்லை. இப்போ வழி இல்லை. இப்போ எவ்வளோச்சு வழி? போக 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 பயணம் பண்ண 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 அப்போ எத்தனை பேர் தான் போக முடியும்? ஒரே ஒரு ஆள் போக முடியும், அப்படி தானா? அப்போ அந்த ஒரு ஆள் தானே போகணும். 10 பிள்ளைகள் அவுட்டு, ஒட்டகங்கள் அவுட்டு, குதிரை கழுதை ஆடு மாடெல்லாம் எல்லாம் போ. வழி ரொம்ப குறுகிருச்சு. ஒரே ஒரு ஆள், அந்த யோபு ஒருத்தனுக்கு தான் வழி இருக்குது. ஸ்தோத்திரம். பொண்டாட்டி இன்னும் உயிரோடு இருக்குது. செத்து போன்னு சொன்ன பொண்டாட்டி உயிரோடு இருக்குது. அதை பார்த்து நீ இல்லைன்னா நான் இல்லைன்னா நீ இல்லை, இந்த பாரு நீ என்னோட இவ்வளோ நேரம் பக்கத்தில் வந்த பின்னால் வா அப்படின்னு அந்த அம்மா பின்னால் இந்த ஐயா சட்டையை பிடிச்சிட்டு வர இவர் போகிறார். அந்த பாதையில் போகிறார், ஒத்தையடி பாதையில். போக 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 பாதை குறு. ஆனால் அல்லேலூயா, அதுக்கு ஒரு எல்லை உண்டு, அதுக்கு ஒரு எல்லை உண்டு. அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேங்கிற எல்லை வந்து டக்குன்னு ஒரு கேட்டு வருது. அதை திறந்தோடனே கண்ணை பார்க்குறதெல்லாம் செழிப்பாக இருக்கு. அப்பாப்பா, அப்போ தான் அந்த பொண்டாட்டிக்கு அறிவு வந்துச்சு. ஆஹா, நம்ம பேசுனது எவ்வளவு தப்பு அப்படின்னு. புரியுதுங்களா? நம்ம பாதைகள் சில நேரங்களில் போகிற பாதைகள் இன்னும் சுருக்கப்படலாம். கடைசியில் முடிக்கும்போது வரக்கூடிய வார்த்தையை பாருங்கள், இன்னும் நெருக்கப்படலாம், இன்னும் ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகலாம். கரெக்ட். இன்னும் பாடுகள் சந்திக்க நேரிடலாம். ஆனாலும் ஒரு கதவுக்கு அப்புறம் குறுகலான பாதைங்கிறது இல்லவே இல்லை. அது ஃபுல்லாக நிரந்தரமா மகிமையில் எனக்கோ அவரை அண்டி கொண்டிருப்பதே நலம். அல்லேலூயா. ஆகவே செக்ஸ் இல்லாத ஒரு பாதை வேண்டாம், செக் போஸ்ட் இருக்கிற பாதை வேணும். அல்லேலூயா. அதான் சாராம்சம். பாதைகள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்ப நாட்களில்
விசாலமாக தெரியும். நல்ல பாதை தான், விசாலமாக தெரியும். நான் உங்களுக்கு சொன்னேனே, ஒரு காரியத்தை நான் நம்பலைன்னு, அதெல்லாம் நமக்கெல்லாம் வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கையில் போராட்டங்கள், சிரமங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், கண்ணீர்கள் வர வர பாதை சுருங்குதுன்னு எடுத்துக்கொள்ளுங்க. சின்னமாகுதுன்னு நினைக்க, இன்னும் சின்னதாகுதுன்னு நினச்சிங்க. ஒரு ஆள் தான் போக முடியுங்கிற மாதிரி நினச்சிக்கங்க. ஆனால் தேவன் ஆலோசனை சொல்லுகிறவர் அங்கே இருப்பார். வழி இதுவேன்னு சொல்லுகிறவர் நம்மோடு நடந்து, அதனால தான் சதா காலங்களில் நான் உங்களோட கூட இருக்கிறேன், உலகத்தின் முடிவு பரியந்தம். அப்படி சொல்கிறதுக்கு விசாலமான பாதையில் ஒருத்தனும் காணும். ஆகவே வீண் மாயை பற்றி கொள்ளாமல், வீண் பெருமைகளுக்கு இடம் கொடுக்காமல், பொறாமைகளுக்கு இடம் கொடுக்காமல், ஹல்லேலூயா, வீணான காயங்களுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தரை பற்றி கொண்டிருப்போமாக. என்னதான் வந்தாலும் தேவன் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம், எந்திரிச்சு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஹல்லேலூயா. மந்திரவாதிகள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள், அரசியல்வாதிகள் உதவி செய்ய மாட்டார்கள். என் மைக்கில் சத்தம் கேட்குதுன்னு நான் நினச்சி பேசிகிட்ருக்கிறேன். மந்திரவாதிகள் உதவி செய்ய மாட்டார்கள், அரசியல்வாதிகள் உதவி செய்ய மாட்டார்கள். ஹல்லேலூயா. இந்த உலக அதிகாரிகள் உதவி செய்ய மாட்டார்கள். முடிஞ்சால் நம்மள்ட்ட ஏதாவது பறிச்சுட்டு போகலாமான்னு தான் உட்காந்துருப்பாங்க இந்த உலகத்து அதிகாரிகள். அதிகாரின்னு யாராவது ஒருத்தரை போய் நம்ம சந்திக்க முடியுதா? சந்திக்க முடிஞ்சாலே பயமாக இருக்குது. ஒரு வார்த்தையை பேசினாலே அவன் பார்க்குற பார்வை வேற, எவ்வளோ கட்டு இறக்குவான்ட்டு தான் பார்க்குறான் நம்மளை. எல்லாம் முடித்து பண்ணி தர்றேன்னு சொன்ன பிறகு கடைசியில் டீல் இன்னும் முடியலைங்கிற மாதிரி நமக்கு வருது. அவனுடைய டீல் முடித்தா ஒழிய நம்ம வர முடியாது. இதை வாங்கி சாப்பிட்டுட்டு சாபமாக போகிறான், நாசமாக போகிறான் அவன். இவன்கிட்ட போய் நம்ம பேசலாமா? தேவனிடத்தில் முறையிடுவதே நல்லது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி வாங்கி ஸ்தோத்திரம் வாங்கக்கூடிய மக்களிடத்தில் போய் நம்ம நம்பிக்கை வைக்கலாமா? ஸ்தோத்திரம், நம்பிக்கை வைக்கலாமா? நமக்கு உதவி செய்ய அனுகூலம் பண்ணாத மக்களிடத்தில் நம்பிக்கை வைக்கலாமா? ஸ்தோத்திரம். பட்டணமே நமக்கு சொந்தம், கிராமமே நமக்கு சொந்தம், பங்காளிகள்னு சொல்லிட்டு அவனுங்களை நம்பி போகலாமா? இவர் எத்தனை பேர் இருந்தாலும் இவர்கள் ஒருவரும் தேவனுக்கு சமமானவர்கள் அல்ல. காரியத்தின் கடைசி, இந்த செய்தியுடைய கடைசி நேரத்தில் நாம் ஜெபிக்கிற நேரத்தில் வந்திருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து ஜெபிக்கணும்னு விரும்புகிறேன். வாலிப செல்வங்கள் ஜெபிங்க, தங்கங்களே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ இன்பமான வாழ்க்கையாக மாறும் தெரியுமா? உனக்கு ஆலோசனை சொல்லுகிறவர் ஆலோசனை கர்த்தராக இருக்க வேண்டாம். அவருக்கு ஏற்றபடி நீ நடக்க வேண்டும். அவருக்கு ஏற்றபடி கர்த்தர் நடத்துவார். அவர் கைவிட மாட்டார், வெட்கப்படுத்தவும் மாட்டார். பாதை குறுகின பாதையாக மாறினாலும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி 4 பாயிண்ட்டை சொல்லி உற்சாகப்படுத்தி அனுப்புறது என் வேலை கிடையாது. ஆனால் சத்தியத்தை சொல்லி உணர வைத்து, அதுக்கப்புறம் நீங்கள் ஜெபம் பண்ணி, நீங்களும் நானும் ஜெபம் பண்ணி ஒப்பு கொடுத்து சரண்டர் பண்ணி தேவனுக்கு அடிமைகள் ஆகுங்கள் என்று எழுதியிருக்கிறது. என்ன நல்ல வார்த்தை, எவ்வளவு நல்ல வார்த்தை! அதை ஒத்துக்கொள்ளுகிற கூட்டம் இங்கே உண்டோ? தேவனுக்கு அடிமைகள் ஆகுங்கள் என்று சொல்லுகிற வார்த்தை எவ்வளவு நல்ல வார்த்தை! வாலிபனே, எவ்வளவு நல்ல வார்த்தை அது உனக்கு! ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We have not come here to enjoy, but we have come here to surrender. நம்ம என்ஜாய் பண்ணுவதற்கு வரவில்லை, சரண்டர் பண்ணுகிறதற்கு வந்திருக்கிறோம். அடிமைகள் ஆகிறதுக்கு தான் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். அவருக்கு அடிமைகள் ஆனவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Thank God, hallelujah, thank God. அந்த ஒரு பாப்பா சொன்னது போல 53 நாள் வந்த ஆசீர்வாதங்கள் 54, அதை ஞாபகப்படுத்திட்டு அந்த அம்மா சொன்னாங்களே, ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அது நடைமுறையில் ப்ராக்டிக்கலாக அதை சொல்லி சொல்லி வாயில் அறிக்கையிட்டு நான் ஜெயத்தை பெற்றேன் என்று சாட்சி சொன்னார்களே. நான் மதுரமான ஒரு நல்ல காரியம். தேவனுடைய வார்த்தையினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பாருங்கள். கர்த்தர் ஒருபோது நம்மளை கீழாக்காமல், அல்லேலூயா, அவர் மேலாக்குவார், வாலாக்காமல் அவர் நம்மை தலையாக்குகிற தேவன். நமக்கு ஆலோசனை சொல்லட்டும். அவர் பேர் ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. He is a wonderful counselor. அந்த கவுன்சிலர் குறுகிய பாதையில் நடக்கிறவர்களோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார். கோவாடிஸ் இந்த உபத்திரவங்கள் தாங்க முடியலன்னு எருசலேமுக்கு போறேன்னு சொல்லி விரிவான பாதைக்கு சென்று கொண்டிருந்த பேதுருவை எங்கே போகிறாய்ன்னு சொல்லி கூப்பிட்டு அழைச்சு வந்து கம் பேக் along with me என்று சொன்னாரு. என்னோடு கூட வா என்று சொன்னாரு. Tell the world that I am not angry with them. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணிட்டீங்களா? தகப்பனே, எக்காரணத்தை கொண்டு இந்த ஆசாபு செய்த இந்த தப்பு என் வாழ்க்கையில் நான் செய்ய மாட்டேன். அவன் மேலே பொறாமை கொள்ள மாட்டேன். தெய்வமே ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு சுவிசேஷம் சொல்ல முற்படுவேன் ஆண்டவரே. அப்பா பயங்கரங்கள் காத்திருக்குதே ஆண்டவரே. அந்த 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 இருள் காத்திருக்குதே அப்பா. தகப்பனே, நான் சுயநலவாதியாய் கஞ்சக்காரனா நான் உட்காந்துக்கிட்டு இருந்தா, கஞ்ச பிசினாரி அல்ல, என்னை வச்சு ஒரு லாபமுமே கிடையாது. ஸ்தோத்திரம். கடைசியில் நானே போவேனாங்கிறது சந்தேகம். அந்த அளவுக்கு இருக்குது வாழ்க்கை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. வேண்டாம். இதுவரைக்கும் ஏதாவது தப்புகள் நடந்திருந்தால் மூட்டை கட்டி தூக்கி போட்டுரும். அம்மாடி, இந்த செய்தியை கேட்டதுக்கப்புறம் இனி நான் எதையும் வச்சுக்க மாட்டேன். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, நல்ல தேவனே, நல்ல ஆண்டவரே, நல்ல அப்பா. ஹல்லேலூயா. எங்கள் அப்பா நல்லவர். உங்களுக்கு நாங்கள் அடிமைகள் ஆகிறோம் ஆண்டவரே. தரமட்டும் அடிமட்ட அடிமைகளாக மாறுறோம் ஆண்டவரே. அதுக்கு எங்களுக்கு எந்த விதத்தில் எங்களுக்கு ஆண்டவரே துக்கமே கிடையாது. ஸ்தோத்திரம். இதுதான் நல்லது, இதுவே வழின்னு சொல்லி எங்களை கூட்டிட்டு போய் பரலோகத்துக்கு கூட்டிட்டு போகிற எங்கள் தேவாதி தேவன் ஆலோசனை கர்த்தர் ஐயா. தகப்பனே 73வது சங்கீதத்தில் ஆசாப் என்கிறதான ஒரு பரிசுத்தவான் சொல்லுகிறான், என் கால்கள் சற்றே தப்பிற்று, கர்த்தருடைய கரம் மாத்திரம் என்னோடு கூட இல்லைன்னு தூக்கலைன்னா நான் அந்த சைடு போயிருப்பேன்னு சொல்லி சுத்த இருதயத்திலோடு காத்து கொண்டாரே என் தேவன். அதுக்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லி சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறாருன்னு ஆரம்பித்து அவன் பண்ண தப்பெல்லாம் சொல்லி தப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆண்டவரே, இதுதான்ப்பா சபைக்கு தேவன் சொல்லி கொடுக்குற அருமையான வார்த்தை. இன்றைய செய்திக்காய் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டதற்காய் கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அதன்படி ஜாக்கிரதையாய் வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணுமே. ஹல்லேலூயா. பிளேனும் நல்லா இருக்கணும், ஓட்டுறவனும் சரியான செக்லிஸ்ட் போட்டு ஒழுங்காக ஓட்டணும். அப்போ தான் ரெண்டுமே போய் சேரும். இதெல்லாம் எங்களுக்கு விளக்கி கொடுத்தீரே, அதுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை பத்திரப்படுத்தி காத்துக்கொள்ளும், அடியானை பத்திரப்படுத்தி காத்துக்கொள்ளும், அடியானுடைய குடும்பத்தை பத்திரப்படுத்தி காத்துக்கொள்வீராக. இன்னும் தொடர்ந்து ஊழியம் செய்யத்தக்கதாக, நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக, இதன்படி செயல்படுத்தத்தக்கதாக நாட்களை தாரும் தகப்பனே, பலத்தை தாரும், நாட்களை தாரும், சகாயத்தை தாரும், அனுகூலமான மனுஷர்களை தாரும். எங்கள் தெய்வமே, எங்களோடு கூட இருந்து நடத்துவீராக. உடைய வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பிதாவே. ஆமென். கைகளை உயர்த்தி வானத்துக்கு நேராய் பார்த்து சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவருக்கு முன்பாக தலைகளை உயர்த்தி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவருடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட நம்முடைய ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிற வரைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரேன், அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. கர்த்தர் தமது முகப்பிரகாசத்தை உங்கள் மேல் வீச பண்ணுவாராக. ஆலோசனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனைகளை பெற்று தைரியமாய் வாழ்வீர்களாக. God bless you.